ஓகே, எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நோம்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த டைம் கஷ்டம் தான். ஏன்னா நோம்பு முடியும் கிட்ட நோம்பு முடியல தான். நீங்க அப்போ நோம்பை பிடிச்சிட்டு நோம்பை திறந்துட்டு சம்டைம் நீங்கள் இப்போ 8:30 பள்ளிக்கும் புகைக்குது. அப்போ அதெல்லாம் விஷயத்தெல்லாம் வச்சுட்டு தான் நீங்கள் செய்யுங்க, ஜாயின் ஆகிருக்கீங்க. அதே மாதிரி நானும் அதே மாதிரி தான். இப்போதான் ஒர்க் முடிஞ்சு வந்து நோம்பு திறந்துட்டு நானும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி சரியா. அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் தியாகம் செய்வோம், எந்த அளவுக்கு நாங்கள் ரிஸ்க் எடுப்போமோ, அந்த அளவுக்கு எங்களோட எஃபர்ட் ஈகிதோ அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் என்ன செய்வாங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனவங்க யாரும் இல்லை. ட்ரை பண்ணா இறைவன் உதவி நிச்சயமா இருக்கும். ட்ரை பண்ணவங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே ஓகே. அப்ப இன்னைக்கு நாங்க யூனிட் 13ல ஆக முக்கியமான ஒரு பாடம் தான் என்ன சொன்னா, தரம் அல்லது தர கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயம். தர கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க பேச போறோம். தர கட்டுப்பாடு. இப்ப யூனிட் 13 எடுத்த நான் போன கிளாஸும் தெளிவாக விளங்கப்படுத்தினேன். யூனிட் 13 ஃபுல்லாகவே உற்பத்தி முகாமைத்துவம் அல்லது செயற்பாட்டு முகாமைத்துவம் என்று சொல்றோம். இதுல நான் பேசுற தலைப்பு எல்லாமே என்னன்னு சொன்னா, ஒரு கம்பெனி எடுத்தா அந்த கம்பெனியில ஆக முக்கியமான ஒரு பார்ட் தான் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய பார்ட், உற்பத்தின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த உற்பத்தி சரியாக நடந்தா, உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் பெஸ்ட் அண்ட் பெஸ்டாக நடந்தா, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மத்த எல்லா வேலையும் நல்லா நடக்கும். கஸ்டமர்ஸ் வாரது கம்பெனியுடைய பில்டிங்க பார்த்தல்ல, கஸ்டமர்ஸ் வாரது கம்பெனில போட்டிங்க கூரைய பார்த்தல்ல, கஸ்டமர்ஸ் வாரது கம்பெனில இருக்கக்கூடிய ஏசிய பார்த்தல்ல, கஸ்டமர்ஸ் வாரது இந்த ப்ரொடக்ஷன், இந்த அவுட்புட்டை பார்த்துதான். எவ்வளவு அவுட்புட் பெட்டராக இருக்குமோ, எவ்வளவு அவுட்புட் காஸ்ட் குறைவாக தரமாக பெர்ஃபெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் கஸ்டமர் பேசும். அப்ப அதனால எங்களோட அவுட்புட்டை நாங்க மேனேஜ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான ஒரு அவுட்புட்டா, குறைஞ்ச காஸ்ட்ல ஒரு சூப்பர்பான அவுட்புட்டா கொடுக்கிறது கம்பெனியுடைய பொறுப்பு. இதுக்குதான் அவ்வளவு பெரிய கம்பெனி, இதுக்குதான் அவ்வளவு பெரிய மேனேஜர்ஸ், இதுக்குதான் அவ்வளவு நிறைய எம்ப்ளாயிஸ் ஈக்கிறாங்க. சோ இதனால இது இம்பார்ட்டன்டான பார்ட் சுட்டி. இதை எப்படி மேனேஜ் பண்ணணும், இதுல என்னென்ன விஷயங்களை செய்யணும், இது என்னென்ன விஷயங்கள் செஞ்சு எங்களோட ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் பேசுற பாடம் தான் யூனிட் 13 ப்ரொடக்ஷன் அல்லது ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்றோம். இந்த யூனிட் 13 ஃபுல் அண்ட் ஃபுல் இதை மட்டும் தான் பேசுறேன். அப்ப இதை எப்படி செய்யணும் என்று சொல்லி இதுக்கு ஒரு ப்ராசஸ் தந்திருக்கிறான். அது முதலாவது தான் உற்பத்தி பொறியியல் என்று சொல்றோம், உற்பத்தி பொறியியல். ரெண்டாவது தான் உற்பத்தி திட்டமிடல், நாங்க இதெல்லாம் பேசிட்டு வந்தோம் ஆல்ரெடி, இதெல்லாம் பேசிட்டு வந்தோம். மூணாவது பொருள் கொள்வனவு. நாலாவது உற்பத்தி கட்டுப்பாடு. அஞ்சாவது ஆராய்ச்சியும் அபிவிருத்தி. இதெல்லாம் தெளிவாக பேசிட்டு வந்தோம். யூனிட் தேர்ச்சி மட்டம் ஒன்றிலிருந்து மிக தெளிவாக எவ்வளவு பேசியும் அவ்வளவு விஷயத்தை கிளியராக பேசிட்டு வந்திருக்கிறோம். 14 உற்பத்தி பொறியியல் என்ன, உற்பத்தி திட்டமிடல் என்ன, பொருள் கொள்வனவு என்ன, உற்பத்தி கட்டுப்பாடு என்ன, ஆராய்ச்சி அபிவிருத்தி என்னன்னு சொல்லி தெளிவா பேசிக்கிறோம். இதுல முக்கியமா விளங்க வேண்டிய விஷயம் உண்டுதான், பிசினஸ் ஸ்டடிஸ் என்று சொல்றது நோட்ஸ பாடம் அல்ல. எவ்வளவுக்கு நாங்க தலையில விலங்கு எடுத்து வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் எங்களுக்கு மார்க்ஸ் சென்ட் பண்ணிடும். என்னோட பிசினஸ் ஸ்டடீஸ்ல கூடயா நோட்ஸை பேஸ் பண்ணி வாரதை விட பிராக்டிக்கல் லைஃப்ல பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கூட. அதுவும் உங்களோட பெட்ஜில் இருந்து அந்த மெத்தேடு தான் கூட ஃபாலோ பண்ண போறோம். ஏனென்றா 2026 நல்லா நினைச்சுக்கோங்க, 2026 கேம்பஸ் லீக் சிலபஸை ஃபுல்லா மாத்திக்கிறான். நல்லா நினைச்சுக்கோங்க, கேம்பஸ் லீக் சிலபஸ் ஃபுல்லா மாத்திக்கிறான். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லீக் AAT, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லீக் CA, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லீக் ACCA, எல்லா கோர்சஸ்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லா தியரியும் மாத்திக்கிறேன், எல்லா சிலபஸையும் மாத்திக்கிறேன். எப்படி மாத்திக்கிறேன்டா, தியரியை பேஸ் பண்ணிருந்த சிலபஸை பிராக்டிக்கலுக்கு பேஸ் பண்ணக்கூடிய மாதிரி மாத்திக்கிறேன். இதெல்லாம் பிராக்டிக்கல். இப்ப கேம்பஸ்ல எல்லாம் தனி பிராக்டிக்கல் தான் கூட, தியரியும் விட. அதனால கேம்பஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற பிள்ளையும் பிராக்டிக்கல்ல எவ்வளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அந்த அளவுக்கு டேலண்ட் உள்ள பிள்ளைகிட்ட என்ன செய்வான், எடுக்க பார்ப்பான். ஆனா 2026 பேப்பர்ல கூடையாவே கொஸ்டினை தியரி வைஸ் கேட்காம, தியரியை கூட டச் பண்ணாம அந்த தியரி ஒரு பிராக்டிக்கல்ல போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதே கான்செப்ட் ஒரு பிராக்டிக்கல்ல கொண்டு போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதுல இருந்து எப்படி தியரிட்டிக்கல் படியா பிராக்டிக்கலோட சொல்யூஷன் கொடுக்குற என்றதை பேஸ் பண்ணியான கொஸ்டின்ஸ் தான் கூட 2026 பேப்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ண எலிமெண்ட் யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரியா? அதனால இந்த பாடம் எல்லாம் விலங்கெடுக்கணும், பாடமாக்கப்படாது. 14 உற்பத்தி பொறியியல் என்ன, அதை கீழே நாங்க செய்யறது முக்கியமான வேலை தான் உற்பத்தி முறையை தீர்மானிக்கிறது. அதே மாதிரி நாங்க சொன்னோம் லே அவுட், உற்பத்தி திட்டமிடல். சரியா? உற்பத்தி தள அமைப்பு திட்டத்தை நாங்க திட்டமிட்டது, அது ரெண்டும் அதே கீழே வரும். அதெல்லாம் நாங்க தெளிவாவே பேசிட்டோம். அடுத்து உற்பத்தி திட்டமிடல்.
உற்பத்தி திட்டமிடலை கீழே முக்கியமா செய்யறது டிஇபி அனாலிசிஸ். இதையும் நாங்க தெளிவாக பேசிட்டோம். பொருள் கொள்வனவு அது தனியொரு தேர்ச்சி மட்டம் இருக்குது, அதையும் நாங்க தெளிவாக பேசிட்டோம். உற்பத்தி கட்டுப்பாட்டுல 2 பாட்டு இருக்குது. ஒன்று இருப்பு கட்டுப்பாடு. இருப்பு கட்டுப்பாடுன்னா என்ன, இருப்பு கட்டுப்பாட்ட முக்கியத்துவம் என்ன, இருப்பு கட்டுப்பாடு எப்படி இப்படி செய்யணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருப்பு கட்டுப்பாட்டுகளை பேசிட்டோம். அதுக்கு இஓக்யூ போன கிளாஸ் பேசின இஓக்யூவும் வந்துச்சு. இன்றைக்கு பேச போறது உற்பத்தி கட்டுப்பாட்டுல 2வது ஒரு பாட்டு இருக்குது, 2வது ஒரு வேலைகள் உற்பத்தி கட்டுப்பாட்டை கீழால, அதுதான் தர கட்டுப்பாடு. நாங்க எவ்வளவுதான் இருப்பை கண்ட்ரோல் பண்ணி வேலை இல்லை. இருப்பு கண்ட்ரோல்னா சிம்பிளா என்ன, போன கிளாஸ் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண, இருப்பு கட்டுப்பாடு கிட்டத்தட்ட 3 கிளாஸ் மாதிரி பேசிக்கிறோம். இருப்பு கட்டுப்பாட்டை சிம்பிளானா என்னன்னு சொன்னா, கஸ்டமர்ஸ் வந்து இதான் கம்பெனி வலிமையாக ப்ரொடக்ஷன் பண்ற டிமாண்ட் வந்து 500 யூனிட் வைங்க. உதாரணமாக கம்பெனி ஒரு ஷேட் கம்பெனின்னு சொல்லி, ஷேட் கம்பெனி 500 ஷேட்டை தான் வலிமையாகவே ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இந்த 500 ஷேட்டை ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனி கிட்ட திடீரென்று 700 ஷேட் ஆர்டர் வருது, 700 ஷேட் ஆர்டர் வருது. இல்லாட்டி திடீரென்று இந்த கம்பெனியுடைய ஆர்டர் வருது 700 ஷேட். அப்படி இல்லாட்டி திடீரென்று இந்த கம்பெனில 200 யூனிட் ஷேட் ஆர்டர் வருது. பேருக்கு நார்மலா 200 யூனிட் இல்லாட்டி வலிமையா ஒன்றுன்னு சொல்லி கஸ்டமர் எடுத்து போனா 500 யூனிட் வரைக்கும் வரும். உதாரணமா மாசத்துக்கு 500 யூனிட் வைங்களே. சில கஸ்டமர் ஒரு நாளைக்கு 2 எடுத்துட்டு போவான், சில கஸ்டமர் 2 நாளைக்கு ஒரு 4 வந்துட்டு போவோம். அப்படி ஷேட் எடுத்துட்டு போறோம், இடத்தை வச்சுதான் 500 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. திடீரென்று ஒரு கஸ்டமர் மட்டும் வந்து ஒரு நாள் 200 ஷேட் கேட்கிறாரு. அதே மாதிரி திடீரென்று மாசம் ஃபுல்லுக்க ஃபைனல் பண்ணி பார்த்தா அந்த மாசத்துல 700 யூனிட் ஷேட் டிமாண்ட் பந்திக்குது. அப்ப இதை வச்சு 500 வச்சு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சாத்தியம் நிச்சயமாக இல்லை. 500 700 சமன் இல்லை, அப்படித்தானே? 500 700 சமன் இல்லை. 500 வச்சு 700 பேலன்ஸ் பண்ணலாம். ஏன்னா 700 எப்பயும் 500 விட கூட, அப்படித்தானே? ரைட், அதான் சொல்லி நான் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்றேன். அதான் முடிஞ்சு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப 500 700 போகாதுன்னு சின்ன பிள்ளைக்கும் தெரியும். ஆனால் 500 ஷேட் உற்பத்தி செஞ்சுட்டு 700 ஷேட் டிமாண்ட பூச்சி 700 பேர் கேட்டு வராங்க. ஆனா எங்களுக்கு இது 500 கட்டாயம் 700 பேர் டிமாண்ட் பூச்சி செய்யலாம். ஸ்ரீலங்கோட பெட்ரோல் நிலைமை அதுதான். 700 பேர் போல நீக்கிறாங்க, ஆனா 500 பேருக்கு தான் ஃபுல்ஃபில் பண்ணி. இதனால 200 பேருக்கு பெட்ரோல் இல்லாம போகுது. இதே சிச்சுவேஷன்ஸ் தான் இப்ப இருக்குது. அப்ப அதே மாதிரி இந்த கம்பெனி இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணக்குள்ள இந்த டிமாண்டை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த நிறுவனத்துக்கு ஈக்கணும். அதே மாதிரி ஒரே அடிக்கு 200 டிமாண்ட் ஷேட் ஆர்டர் வருது, அந்த டிமாண்டையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு ஈக்கணும்? கம்பெனிக்கு ஈக்கணும். இந்த லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு தான் நாங்க சொல்றது என்னன்னா இருப்பு கட்டுப்பாடுன்னு சொல்றோம். தெளிவாகவே நாங்க பேசுவோம். கட்டாயம் ரெக்கார்டிங் பார்க்காத பார்த்துட்டு வாங்க. இந்த இருப்பு கட்டுப்பாடுன்னு சொன்னோம். அப்ப இந்த இருப்பு கட்டுப்பாடை மட்டும் வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம்? டார்கெட்டுக்கு போகலாம். இந்த கம்பெனியில கஸ்டமர் கேட்டு வர அளவுக்கு சாமை நீக்கிற என்றதுனால கஸ்டமர் வர போறல்ல. அந்த சாமன் எந்த அளவுக்கு குவாலிட்டி ஆகிக்கிற இதை வச்சுதான் கஸ்டமர் வர போறான். விளையினா
உதாரணமா சிம்பிளாவீங்களே, நாங்க யூனிட் 15ல 15வது யூனிட்ல மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பாடம் வருது. இது முடிஞ்சோடனே அதுதான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல 15 அல்ல 14வது யூனிட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம். சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்தில் ஒரு பாட்டு ஒன்று வருது. அந்த பாட்டுல உங்களுக்கு இந்த விஷயம் இன்னும் கிளியர் ஆகும். அந்த பாட்டுல தலைப்பு என்னன்னு சொன்னா, கம்பெனிகள் இதுவரைக்கும் பின்பற்றி வந்த எண்ண கருக்கள் எப்படி ஆரம்பத்திலிருந்து எண்ண கருவை விட இப்ப நவீனம் என்று சொல்லக்கூட ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தீங்க கூட இப்ப கம்பெனிகள் பின்பற்ற என்ன கருவேற. இப்ப ஆரம்ப எடுத்த கம்பெனி எடுத்தா ஆரம்ப கம்பெனியுடைய டார்கெட் என்னண்டா, ஆரம்ப காலத்த கம்பெனி டார்கெட் என்னண்டா, கஸ்டமருக்கு நிறைய சாமான் கொடுக்கணும். என்ன செய்யணும்? நிறைய சாமான் கொடுக்கணும். மன குளிர்ச்சி அடைகிறதுக்கு சாமான் கொடுக்கும். எங்கட ஏரியால சொல்றோம் கண் பசி என்று சொல்றோம். அவனுக்கு தின்றதுக்கு ஏலா அந்த அளவுக்கு சாமானை கொண்டு போயிட்டு கொடுக்கணும். சாப்பாடு கடையாக இருந்தா, அதே ஒரு உடுப்பு கடையாக இருந்தா அவன் கையில எடுத்துட்டு வாரது 2000 ரூபாய் தான். 2000 ரூபாய் தான் கையில எடுத்துட்டு வார உடுப்பு எடுக்கிறதுக்கு. ஆனா அவனுக்கு டிஷர்ட், டெனிம், பாட்டம் எல்லாமே எடுத்து கொடுக்கணும் 2000 ரூபாய்க்கு. இந்த எண்ணக்கருவை தான் ஆரம்பத்துல கம்பெனிகள் பின்பற்றிக்கொண்டு நாங்க உற்பத்தி எண்ணக்கருன்னு சொல்றோம். இதுக்கு உற்பத்தி எண்ணக்கருன்னு சொல்றோம். அப்ப உற்பத்தி எண்ணக்கருவுல செல்ற கன்செப்ட் என்னன்னா, கஸ்டமர் எவ்வளவு கேட்டாலும் அவ்வளவு விஷயத்த குறைஞ்ச விலையில கொடுக்கணும். ஆனா எதை போக்கஸ் பண்ணல? தரத்தை போக்கஸ் பண்ணல, தரத்தை கன்சிடரே பண்ணல. இப்ப 2000 ரூபாய்க்கு டிஷர்ட், பாட்டம், டெனிம் எல்லாம் குடிக்கலும். ஆனா ஒரு தடவை கழுவினா டெனிம் வாக்கு லீக்காது, டிஷர்ட் வாக்கு லீக்காது. அந்த நாங்க சொல்லுவோம் மிருகங்கள் அறுத்தா வரக்கூடிய கொடல்னு சொல்லுவோம், அந்த வாக்குல தான் எதிக்கும் டிஷர்ட்டிக்கும் ஒரு நாள் கழுகி முடிஞ்ச பிறகு உடுக்கிற டைம் நல்லா ஃபிட் ஆயிக்கும். கழுகி முடிஞ்சு பார்த்தா தொங்கி கொண்டு இருக்கும் டிஷர்ட். ஜிம் செஞ்சுட்டு ஜிம்ம விட்ட மாதிரி உடம்பு எப்படி மாறுதோ அத மாதிரி மாறிடும் டிஷர்ட். அப்ப அப்படிப்பட்ட டிஷர்ட்டை 2000 ரூபாய்க்கு கஸ்டமரோட மன திருப்திக்கு நிறைய கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஐடியா தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. இதை பார்த்து கஸ்டமர் வந்தாங்க நிறைய பேர். ஆனா வந்த ஒருத்தன் திருப்பி என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். எடுத்தவன் இந்த கன்செப்ட், இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் இப்படிதான், விலைக்கு நல்ல நிறைய சாமான் தாராங்கத்தான். ஆனா சாமான்ல பொறுமதி ஒன்று இல்ல, சாமானை மிச்ச நாளைக்கு யூஸ் பண்ணல, சாமான்ல குவாலிட்டி ஒன்று இல்ல, சாமானை எதுக்காக நாங்க எடுக்கிறோமோ அந்த எந்த விஷயத்துக்கு இதை பூர்த்தி செய்ய இயலாண்டு சொன்னா ஒரு தடவை எடுப்பான், மறு தடவை செய்ய மாட்டான், திரும்பி வரமாட்டான். அப்ப கம்பெனியில இருப்பு கண்ட்ரோல் பண்றது இதுக்காக தான். எவ்வளவு கேட்டாலும் அந்த விஷயத்த குறைஞ்ச உள்ள சாமானை கொடுக்கணும், இதுக்குதான் இருப்பு கண்ட்ரோல். ஆனா இந்த இருப்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ணினதுக்கு கஸ்டமர் என்ன செய்ய போறல்ல, திருப்பி எங்கட கடைக்கு வர போறல்ல. நாங்க என்னத்தை செய்யணும், எங்கட தரத்தையும் மெயின்டைன் பண்ணணும், எங்கட தரத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், சூப்பர்பான தரத்துல நாங்க மெயின்டைன் பண்ணணும். இதுதான் நாங்க சொல்ல தரக்கட்டுப்படுத்தலன்னு சொல்றேன். சிம்பிளா தரக்கட்டுப்படுத்தல் என்னன்னா, நாங்க ஒரு கம்பெனியில ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்யறோம் இருக்குமே. சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட இந்த விஷயத்த ஃபுல்லா உங்களுக்கு முடிச்சு விடுறேன். எக்ஸாம்பிள், இப்ப பெருநாள் சீசன் தானே. இப்ப முஸ்லிம்ஸ் எடுத்தா முஸ்லிம்ஸுக்கும் பெருநாள், இன்னும் ஒரு மந்த்ல எடுத்தா தமிழ், ஹிந்து சிங்களம் எல்லாத்துக்கும் பெருநாள். நான் இனிமேக்கு பெரிய வெள்ளி பிக் ஃப்ரைடேயும் கிட்டத்தட்ட வர்றது போல சரியா. அதனால கிட்டத்தட்ட 3-4 மதத்தலங்களுக்கும் கிட்டத்தட்ட பெருநாளைக்கு தானே. சோ அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க, உடுப்பு எடுக்க போவீங்க. அப்ப எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட வாப்ப என்ன செய்யறாருன்ட்டா, இப்ப நீங்க யாரும் சம்பாதிக்க வயசுல இல்ல தானே. சம்டைம்ஸ் சின்ன பார்ட் டைம் ஜாப் இல்லாட்டாங்க ஜாப்ல போயிட்டு அட்வான்ஸ் லெவல்ல நைட்டுக்கு படிக்கிறவங்க நிற்பீங்க, அது ஓகே சரியா. அப்படி இல்லாம மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்கூல் போயிட்டு வாப்பட சலையில படிக்கிறவங்க தான் கூட இருப்பீங்க. வாப்பட இல்லாட்டி உம்மட இல்லாட்டி யாராவது கார்டியன் செலவுல. சோ உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த பொறுப்புதாரர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, சிம்பிளா விளங்கடுங்க, ஈஸியான விஷயம். ஒரு 5000 ரூபாய் தாரல், 5000 ரூபாய் தாராரு என்ன செய்யறதுக்கு, உங்களுக்கு உடுப்பு எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு எடுக்க போல எப்பவுமே 5000 ரூபாய்க்கு ஒரு கேர்ள் அண்ட் பாய் எடுக்கும். கேர்ள் ஒண்டிக்கிறாங்க, இங்கால போய் ஒண்டிக்கிறாங்க. இந்த போய்க்கு ஆசை 5000 ரூபாய்க்கு என்ன செய்யணும் சொன்னா, நல்ல ஒரு டெனி ஒன்று எடுக்கும், நல்ல ஒரு டெனி சரியா. பெருநாளைக்கு போட்டு எடுக்க போறதுக்கு அங்க மதஸ்தலங்களுக்கு போட்டு பெருநாள் மதஸ்தலங்க போவாங்க தானே, அவ்வளவு ட்ரிப்கள் போவாங்க, இல்லாட்டி ஃபேமிலிகளை மீட் பண்ண போவாங்க. சோ அத மீட் பண்றதுக்காக வேண்டி நல்ல ஒரு டெனிம் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா. அதே மாதிரி 5000 ரூபாய் டெனி மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஷர்ட் ஒண்ணுமே எடுக்கணும். இப்படி ஷர்ட், நல்ல ஒரு ஷர்ட், அதுவும் ஒரு ஷர்ட் அல்ல 2 ஷர்ட் எடுக்கணும், 2 ஷர்ட் எடுக்கணும். நல்ல ஒரு டெனிம் உண்டு, நல்ல ஒரு ஷர்ட் உண்டு. அதே மாதிரி இன்னும் ஐடியா உண்டிக்கு உங்களுக்கு என்னன்னு சொன்னா, நைட்டுக்கு மார்னிங் எல்லாம் டெனிம் ஃபங்க்ஷன் எல்லாம் போட்டுட்டு
ஈவினிங்க்கு பொடியமாரோட கொஞ்சம் சுத்த போகணும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் எங்க சரி கிளம்பி விளையாடுறதுக்கு அங்க போறதுக்கு தெரிஞ்ச பொடியமா ரூட்டுக்கு போகணும். சோ அதுக்காக ஒரு பொட்டம் ஒன்று எடுப்போம். பொட்டம் ஒன்று எடுப்போம். ட்ரிப் ஒன்றும் போறோம்னா ட்ரிப்புக்கும் சேர்த்து பொட்டம் ஒன்று எடுப்போம். அதே மாதிரி பொட்டத்தோட ஷேட்டை போட்டுக்கொண்டு கீழே தானே பொட்டத்தோட ஷேட்டை போட்டா ஸ்ரீலங்கா இல்லாம சவுத் ஆப்பிரிக்கான்னு நினைப்பாங்க. அதனால பொட்டத்துக்கு என்ன செய்யும், ஒரு டி ஷர்ட் ஒன்றும் எடுப்போம். அப்ப இது 5000 எடுக்கணும் இவன் ஆசை. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இது எடுக்கலாம். எப்படி பில்கேட்ஸ் ஆக ஏலவோ இந்த வயசுல சரி. அப்ப உங்களுக்கு ஆசை நம்ம சரி கேர்ள் ஒன்று எடுப்போம். கேர்ள் ஒன்று எடுத்தா ஷல்வார் ஒன்று எடுக்க ஆசை. அதே மாதிரி எடுக்க ஆசை. சரியா? அப்படி நிறைய விஷயங்கள் அவங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்க ஆசை இருக்கு. அப்ப சல்வார 5000 எடுக்கிறது ஸ்ரீலங்கா லீக் சோ எடுக்கும் கராரா இந்த மாதிரி அதையும் எடுக்க ஆசை இருக்கு. அப்ப அது மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்க ஆசை. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்க ஓணும் என்று சொல்லி உங்களோட ஒரு பிளான். ஆனா அப்ப தந்திக்கு 5000 ரூபாய். சோ எடுத்துட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா போறீங்க. எங்க போறீங்க? ஏபிசி டெக்ஸ்டைல்ஸ் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வந்து இது இருக்கும். ஏபிசி டெக்ஸ்டைல் ஒரு டெக்ஸ்டைல் ஒன்று நீங்க டெக்ஸ்டைலுக்கு போறீங்க. சரி டெக்ஸ்டைலுக்கு போறீங்க. உதாரணமா ஏயும் இங்கேயுடைய ஏயும் இங்கேயுடைய பியும் நானவும் தம் தலைச்சு இல்லாட்டி தாத்தவும் 2 பேரும் போறீங்க. இவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தீங்க, இவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்திக்கிறாங்க. 2 பேரும் அந்தந்த அவங்க 5000 எடுத்துக்கொண்டு போறாங்க எங்க ஏபிசி டெக்ஸ்டைலுக்கு. ஏபிசி டெக்ஸ்டைல் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா தரமிடு சொல்லக்கூடிய விஷயம் பெருசா ஐடியா ஒன்று இல்லை. அப்ப அவங்க வந்து ஆக குறைஞ்ச விலையில உடுப்ப போட்டிக்கிறாங்க. இப்ப சேல்ஸ் போட்டிக்கிற நீங்க பாத்தீங்க உங்களோட கடைகளை என்ன செஞ்சிருப்பாங்க, சில நேரம் உங்களோட வீட்டுகளுக்கு சேல்ஸ் போட்டிருப்பாங்க. சேல் என்ன விலை குறவு. சேல்ஸ் என்ற விற்பனையில சேல் என்ன விலை குறவுக்கு போட்டிருப்பாங்க. கழிவு விலையில சாமான் முன்னுக்கு நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. நிறைய மூட்டை மூட்டை கணக்குல போட்டு வச்சிருப்பாங்க. எங்க ஏரியால புதுசா 300 கடை ஒன்று போந்து போட்டீங்கன்னா கிட்ட ஒரு ஸ்ரீலங்கால பலமுறையில அந்த அளவுக்கு பாத்திக்க மாட்டோம். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தீங்கன்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு ஆக்களை பாத்திக்க மாட்டோம். இல்லாட்டி ஒரு தொழுகை பெருநாள் எடுப்பேன். பெருநாளுக்கு ஒரு முஸ்லிம்ஸ் பெருநாள் எடுத்தா எல்லா முஸ்லிம்ஸும் உண்டு கூடுவாங்க. ஹிந்து அதே மாதிரி சின்ஹலைஸ் பெருநாள் எடுத்தா அந்த கோவில்ல எல்லாமே உண்டு கூடுவாங்க. அந்த சனத்தை கூட பாத்திக்க மாட்டோம். அந்த 300 ரூபாய் கிடைக்கும். அதையும் கூட அதிகமான சனம்னு பார்ப்போம். ஏன்னா சாமன் விலை குறவுன்னு சொல்லி. சோ இந்த 5000 ரூபாய் எடுத்துட்டு இந்த சேல் கடைக்கு போறாங்க. ஏபிசி டெக்ஸ்டைல பெரிய ஒரு ப்ரௌட் ஏபிசி டெக்ஸ்டைலுக்கு என்ன சேல் போட்டிக்கிறாங்க. அதுல இப்படி ஒரு கூடையை போட்டு நீங்க சொன்ன டிஷர்ட் ஈக்குது, இப்படி ஒரு கூடையில ட்ரௌசர்ஸ் டெனிம் ஈக்குது, இப்படி ஒரு கூடையில டிஷர்ட் ஈக்குது, இப்படி ஒரு கூடையில பொட்டம் ஈக்குது, இப்படி ஒரு கூடையில கிட் ஐட்டம் ஈக்குது, இப்படி ஒரு கூடையில கரார் ஐட்டம் ஈக்குது, இப்படி ஒரு கூடையில சல்வார் ஐட்டம் ஈக்குது. இப்படி நிறைய ஐட்டங்கள் ஈக்குது சேல்ஸ்ல. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, இது பாக்குறீங்க டிஷர்ட் வெளியே பார்த்தா உண்டு 500 ரூபான்னு சொல்றேன். ஓகே நீங்க எடுத்தீங்க. பொட்டத்தை பாக்குறீங்க பொட்டமும் 500 ரூபான்னு சொல்றேன், எடுத்தீங்க. ஷேட் வெளியே பாக்குறீங்க ஒரு ஷேட் 1000 ரூபான்னு சொல்லலாம். நீங்க 2 ஷேட் தான் எடுக்க ஆசை, 2000 ரூபாய் கொடுத்து எடுத்தீங்க. டெனிமை பார்த்தா சட்டப்படி நீங்க பாக்குறதுக்கு உதாரணம் இப்ப ட்ரெண்ட்ல போற டெனிம் எடுப்பேன் இந்த பெரிய டெனிம் தான் ட்ரெண்ட்ல போகுது. சோ அந்த டெனிம் உடுக்க ஆசை இருந்தீங்க நீங்க மிச்ச நாளா
சோ அந்த டெனிம் விலை கூடனால நீங்க நார்மலா அந்த டெனிமை பார்த்தா ஒரு 4000 5000 கிட்ட போகும் பொதுவா. ஆனா இங்க சேல்ல 1000 ரூபான்னு செய்வீங்க. நீங்க என்ன செய்வீங்க, அவ்வளவு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் நீங்க வேற எங்கேயும் அடைஞ்சிடும். 5000 ரூபாய் கொடுத்து இந்த 5 விஷயத்தையும் நீங்க எடுத்தாச்சு. 2 ஷர்ட், ஒரு டெனிம், ஒரு பட்டம், ஒரு டிஷர்ட், 5000. அதே உங்களோட தாத்தை செலக்ட் பண்ண போறாங்க. கராரான்னு சொல்லி செட் பண்ணி 2000 ரூபாய். ஸ்ரீலங்கா எங்கேயும் இல்ல. அதே மாதிரி சல்வார் எடுத்தா 2000 ரூபாய். அதே மாதிரி கிட்டோன் எடுத்தா 1000 ரூபாய். ஐயா தாத்தவும் என்ன செஞ்சுக்கிறாங்க, 5000 ரூபாய் டிஷர்ட் அவங்க நினைச்சதை எடுத்தாங்க. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, இப்படிப்பட்ட 5000 பொதுவா இந்த சாமான் எடுக்க இயலத்தானே? உங்களுக்கே தெரியும், உதாரணமா டோய்ஸுக்கே தெரியும், டெனிம் ஒன்று எடுக்க போல இந்த டைம்ல 5000 ரூபாய் தேவை. ஒரு ஷர்ட் ஒன்று எடுக்க சிட்டு 5000 ரூபாய் தேவை. அப்படி போல இவ்வளவு விஷயத்த 5000 ரூபாய் எடுத்து சொல்றது பெரிய ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல சிம்பிளா கேட்கிறேன், இந்த விஷயங்களை அடைஞ்சீங்க என்று சொன்னா உங்களோட முகம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இது 1வது, இது 2வது. எப்படி உங்களோட முகம் 1வது மாய்க்குமா 2வது மாய்க்குமா? இந்த டிஷர்ட் எல்லாத்தையும் நீங்க அடைஞ்சிருக்கு இப்படி விஷயத்த பிரிகாசன் நிற்கிறாங்க. இதே மாதிரி உங்களோட முகம் ஈக்குமா? இது 1ஆம் நம்பர். இதே மாதிரி உங்களோட முகம் ஈக்குமா? 1வது போட்டுங்க, 2வது போட்டா 2வது போடுங்க. இது 1வது, இது 2வது. எப்படி இருக்கும்? நான் பேசுறது கேக்குது இல்லையா? கோலன் வந்ததுனால கேட்டிக்காது. எப்படி இருக்கும்? ஃபாசில் 1வது, ஜினத் 2வதா? ஜினத் 1வது, மத்தவங்க 1வது. எப்படி இருக்கும்? உங்களோட முகம் 1வதா தான் நீக்கும். என்ன இந்த அளவுக்கு கூட இது இல்லாட்டி அட்வான்ஸ் ஏலதானே? உங்களோட முகம் சிரிச்ச முகம், தெளிவாக சிரிச்ச முகம், இது கொஞ்சம் கவலைக்குரிய முகம், சிரிச்ச முகமாக இருக்கும். அப்ப நீங்க இந்த சாமனை எடுத்தடிக்க என்ன செஞ்சீங்க? சிரிச்சீங்க. சிரிச்ச கிண்டிக்கல்ல சந்தோஷத்தை சிரிச்சீங்க. எனக்கு இந்த விலையில இவ்வளவு சாமான் எடுக்க கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ட்ல, அதே மாதிரி ஒரு ப்ரொடக்ட விலை கொடுத்து கஸ்டமர் நுகர கொள்ள அவங்களோட முகம் இந்த ஷேப்ல வரும்னு சொன்னா, நல்லா இருக்கும், இந்த ஷேப்ல வரும்னு சொன்னா இதுக்குத்தான் நாங்க சொல்றோம் குவாலிட்டி ப்ராடக்ட்னு சொல்றோம். குவாலிட்டி ப்ராடக்ட் என்ன? குவாலிட்டி ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட நுகர்ந்தடிக்கே, தெளிவா உங்களுக்கு ஒரு பொருளை நுகர்ந்தடிக்கே அந்த பொருளுடைய நுகர்வினால அந்த கஸ்டமர் திருப்தி அடைவாரண்டா, அந்த கஸ்டமர் மகிழ்ச்சி அடைவாரண்டா, அந்த பொருள் தரமான பொருள். பட் என்ன கண்டிஷன்? இவங்க அந்த சிரிப்பு தொடர்ச்சியானதாக இருக்கும். எப்படி இருக்கணும்? தொடர்ச்சியானதாக இருக்கும். அதாவது இந்த கல்சன் எடுத்ததுலேருந்தே சிரிச்சு கொண்டே இருக்கிற போதை பொருளை யூஸ் பண்ண மாதிரி, இத கல்சன் எடுத்ததுனால கல்சன் எடுத்ததை யோசிச்சுக்கொள்ள என்ன செய்யணும்? சிரிச்சு கொண்டே இருக்கும். அப்படி அந்த லெவல்ல எங்களோட ப்ராடக்ட் சாட்டிஸ்பாக்சனை கொடுத்தா இதுக்குதான் நாங்க சொல்றோம் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்னு சொல்றோம். அப்படி இல்லாட்டி எடுக்கிற டைம் சிரிக்கிறாரு, பின்னால் அதை நினைச்சு அழுவாரண்டா, அந்த ப்ராடக்ட் எடுக்கிற டைம் குவாலிட்டியாக இருந்ததுக்கு நிரந்தரம் அந்த ப்ராடக்டை பார்த்தா குவாலிட்டியான ப்ராடக்ட் ஒன்று அல்ல. அப்ப குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம் எதை வச்சு மெஷர் பண்ற? அந்த ப்ராடக்டை நுகர்றதால அவரு திருப்தி அடையணும், அடைஞ்சாதான் அது குவாலிட்டி, இல்லாட்டி குவாலிட்டி இல்லை. இப்ப நீங்க யோசிங்க, இவ்வளவு விலையில இந்த அடைகிறதால, இவ்வளவு இந்த விலையில இந்த சாமான் எல்லாம் கெடுத்துதான் நீங்க சிரிச்சீங்க தானே, சந்தோஷப்பட்டீங்க தானே? அடி இந்த விலையில கொழும்புலுக்கும் இது எடுக்கலாம், இந்த விலை இந்தியால வைத்தாலும் எடுக்கலாம், இந்த விலையில சைனாக்கு வைத்தாலும் எடுக்கலாம்னு நீங்க சந்தோஷப்பட்டீங்க. அதே சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கணும் வேண்டாம். இந்த ப்ராடக்ட்ல நீங்க என்னென்ன விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? கஸ்டமர் அடிப்படையில பாய்ஸ் சொல்லுங்க, இல்லாட்டி கேர்ள்ஸ் சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நுகர்றதால அந்த டிஷர்ட்ல, இல்லாட்டி அந்த டெனிம்ல, இல்லாட்டி அந்த பொட்டம்ல, இல்லாட்டி அந்த ஷேர்ட்ல, இல்லாட்டி அந்த கராரால, இல்லாட்டி அந்த சல்வார்ல, அந்த கிட்போடவே நீங்க என்ன செய்வீங்க? என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? இதே முகம் தொடர்ச்சியாக ஈக்கணும் என்றால் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? என்ன எப்படி எப்படி ஈக்குவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க தானே? எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு போங்க. ஒவ்வொன்றா குயிக்கா சொல்லுங்க.
குவாலிட்டி நல்லா ஓகே, குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்க பொதுவா சொல்றீங்க எது குவாலிட்டின்னு, எதை நீங்க குவாலிட்டின்னு சொல்றீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எதை நீங்க குவாலிட்டின்னு சொல்றீங்க? உங்களோட அடிப்படையில, உங்களோட மைண்ட் செட் படி குவாலிட்டின்னா எது எது தரம்? ஓகே, ரெண்டும் ஒன்று தான். குவாலிட்டி தரம் உண்டு. உங்களோட பார்வையில தரம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க எதை வச்சு மெஷர் பண்றீங்க? எதை வச்சு நீங்க தரம் ப்ராடக்ட் செல்றீங்க? டிஷர்ட் தரமான டிஷர்ட் செல்றீங்க, எதை வச்சு? டிஷர்ட்ல எந்த பண்பை வச்சு? ஓகே, நான் சொல்றேனே, இப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்களே அஃபோர்டபுளான பிரைஸ். ஓகே, வெரி குட், அது ஓகே, சரியா? அப்ப சிம்பிளா நீங்க யோசிங்க. இப்ப நான் சொல்றேன், அதை வச்சு நீங்க சொல்லுங்க, நீங்க திருப்தி அடைறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த விலைக்கு இந்த சாமானை வாங்கினீங்க தானே, வாங்கிட்டு நீங்க பிறநாளைக்கு உடுத்தீங்க, சந்தோஷமா உடுத்து ஆஃபர் எல்லாம் கேட்கறாங்க, இந்த விலைக்கு கடையில கிடைச்சிச்சா, சரி எந்த கடையில கிடைச்சிச்சுன்னு சொல்லி என்ன போறீங்க, அடுத்த பையனை பிறநாளைக்கு அங்கதான் வாங்க ஓணும்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் வந்து வருது. அது மாதிரி நாங்களும் நிறைய இடத்துல வாங்கி ஏமாந்தீங்க, சரியா? உதாரணமா ஓகே, பேரு சொன்னா அது குழப்பம், சம்டைம் நீங்க தெரிஞ்சாக்களிக்கிறேன்னு பெரிய பிரச்சனையாகும். அவன் நிறைய கடையில என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னா நல்ல கிட்டத்தட்ட 5000 ஷர்ட் 3500 தருவாங்க. அந்த மாதிரி எஃபோர்டபுளான பிரைஸ். அப்ப நல்ல ஒரு தரமான பிரைஸ், நல்ல ஒரு தரமான ஷர்ட் தான் ஆரம்பத்துல இருந்துச்சு. பட் கழுவி முடிஞ்சடிக்கை பார்த்தா எந்த குவாலிட்டியில நாங்க தரத்தை வாங்கினோமோ அதே தரத்துல கழுவி முடிஞ்ச பிறகு இல்ல. அந்த ஷர்ட்டை கழுவுறதுக்கு முன்னால் அப்படி ஒரு ஷைனிங் இருந்துச்சு. அந்த ஷைனிங்கை பார்த்தடிக்கு அடுத்த ப்ராடக்ட் 5000 விலை வைக்க ஏறும். கழுவி முடிஞ்சடிக்கு இந்த ஷர்ட் எடுத்து 1000 வாங்கினாலும் புதுனம் மாதிரி கலருக்கு மாறுது. அதே ஷர்ட் நல்லா தெரிஞ்சிச்சு, கழுவி முடிஞ்சடிக்கு அந்த ஷர்ட்ல ஃபுல்லா டை போகுதுன்னு வைப்போம். கழுகி முடிஞ்சடிக்கு அந்த ஷர்ட் கிளியறக்கூடிய அளவுக்கு மாறுது, இல்ல அந்த ஷர்ட்டை தையல் எல்லாம் பிரிஞ்சு போகுதுன்னு சொன்னா, இப்படிப்பட்ட நிலைமையில் ஈடக்கூடிய ஷர்ட்னு சொன்னா நீங்க இந்த முகத்தை மறு அடைவீங்களா? அந்த ஷர்ட் எடுத்த பிறகு அடே குவாலிட்டி ஷர்ட் உண்டு, கழுவி நடிக்க தையெல்லாம் போகுதுன்னு சொல்லி நீங்க சிரிப்பீங்களா? சிரிக்க மாட்டீங்க. என்ன செய்வீங்க? திருப்பி உங்களோட ஃபேஸ் இதுவா மாறும், இதுவாக மாறும். என்ன செய்யும்? இதுவாக மாறும். அப்ப இந்த ப்ராடக்ட நீங்க குவாலிட்டி ஈக்குதா இல்லையான்னு சொல்லி எதை வச்சு பாக்குறீங்க? அந்த ப்ராடக்ட பாவனை வச்சு. அது நாங்க சொல்லுவோம் நீடித்த பாவனைன்னு சொல்லுவோம். நீடித்த பாவனை எப்பயுமே ஒரு கன்சென்ட் ஒரு ஆடை எடுக்கிறேன்டாலும், உணவுப் பொருட்களை தவிர ஆடை எடுக்கிறேன்டாலும், ஒரு ஒச்சன் எடுக்கிறேன்டாலும், ஒரு போன் எடுக்கிறேன்டாலும், ஒரு ஒயிட் போர்டு எடுக்கிறேன்டாலும், ஒரு வாகனம் ஒன்று எடுக்கிறேன்டாலும் எடுக்க போல என்ன மைண்ட் செட்னா, ஒரு நாள் பாவிக்கிறதுக்காக வேண்டிய அல்ல, ஒரு வருஷம் பாவிக்கிறதுக்காக வேண்டிய அல்ல. சிலவங்களோட மைண்ட் செட் ஆயுள் ஃபுல்லா பாவிக்கும், அப்படித்தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்க போல ஒரு தடவை 2 தடவையோட பாவனையோட குவாலிட்டி குறையும் வேண்டாம். ஆரம்பத்துல தந்த அதே பயன் தரலன்னு சொன்னா அந்த பாவனையினால இப்படி இருந்த முகன் டெபினிட்லியா இப்படி மாறும். அப்ப இதை வச்சு சொல்லிடும் இந்த ப்ராடக்ட் தரமற்ற ப்ராடக்ட்னு சொல்லி. அப்ப தரம் என்று சொல்லக்குள்ள நீங்க ஜஸ்ட் தரம் என்று சொல்லக்குள்ள தரம் என்று தான் படிச்சுப்பீங்க. இதுதான் தரம் கூடின பொருளை வாங்கணும். ஆனா தரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் எது பேஸ் பண்ணிக்குது? எங்கட நீடித்த பாவனையை வச்சு இது. சரி, நீடித்த பாவனையை வச்சு இது. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஈக்கணும் வேண்டாம், சிம்பிளாவே இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஈக்கணும் வேண்டாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப நீங்க அந்த ஷர்ட்டை வாங்கினீங்க எதுக்காகண்டா வெட்டினுக்காக வேண்டி. எதுக்காக வேண்டி வாங்கினீங்க? வெட்டினுக்காக வேண்டி. பொதுவா வெட்டிங்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? பொதுவா முஸ்லிம்ஸா இருந்தாலும் நான் முஸ்லீமா எல்லாத்தோட ஐடியா வெட்டிங்னு சொன்னா சும்மா ஷைனிங் லெவல்ல போகும், அப்படிதான் சும்மா ஷைன் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நிறைய ஷைனிங் ஷேட் வந்து இது வெட்டினுக்கு. அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்த கராரா அதே மாதிரி ஷல்வார் எல்லாம் எடுத்தா நிறைய ஷைனிங் மெட்டீரியல்ல தான் இருக்கும், நிறைய மினிக்க எல்லாம் பிடிச்சிதான் இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்க வெட்டினுக்கும் சேர்த்து எடுத்தீங்கன்னு வைப்போம். உதாரணமா எங்களுடைய இடத்துல ஏரியாவில் எடுத்தா எங்க வீட்டுக்கு அடுத்து விட்டு எங்களோட மாமியிட மகண்ட வெடி எப்பன்னு சொன்னா 4ஆம் மாசம் 1ஆம் தேதி. சரி, 4ஆம் மாசம் 1 இல்ல 3ஆம் மாசம் 28 நம்ம பெருநாள் முடிவதோட வெடி. அப்ப எங்க ஏரியா அடிக்கிற எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா வெடினுக்கு திருப்பி உடுப்பெடுத்து பெருநாளுக்கும் திருப்பி உடுப்பெடுக்க தேவை தானே. சோ பெருநாளுக்கு எடுக்கிற டைமுக்கே வெடினுக்கும் சேர்த்து எடுத்துடுவோம்னு சொல்லி எல்லா பேரும் என்ன செஞ்சாங்க, எனக்கு மேலே 80-90 பேருமே கேர்ள்ஸ் செய்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படிதான் எடுத்தாங்க. இப்ப அவங்க எடுக்க போல அவனோட மைண்ட் செட் அந்த பெருநாளைக்கு முடிச்சன செய்யணும், வெடினுக்கும் போடணும் சரி. நான் சொன்ன மாதிரி அந்த எடுத்த உடுப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் ஷைனிங்கான உடுப்புகளா தான் இருக்குது. அந்த சல்வார் எடுத்தா கராரா எடுத்தா ஷைனிங்கான மாதிரி தான் இருக்குது. சரி, இவங்க என்ன செஞ்சாங்க, பெருநாளைக்கு ஒரு நாள் உடுத்தாங்கன்னு இருக்கும். பெருநாளைக்கு ஒரு நாள் உடுத்தாங்க, இதனை வாங்கினாங்க. எடுத்துட்டு அதே ஊத்தையோட டஸ்டோட என்ன செய்யலாம், வெடினு குடிக்கல
சோ ஒரு வாஷ் ஒன்ன மட்டும் போட்டுட்டு நாங்க வெட்டினுக்கு திருப்பி வாஷ் பண்ணி நல்லா உடுப்போம், ஃப்ரெஷ்ஷா உடுப்போம்னு சொல்லி வாஷ் ஒன்று போட்டாங்கன்னு வைப்போம், எல்லாம் இருக்கும். அந்த ஷர்ட் எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் போட்டு முடிஞ்ச அடிக்கு அதோட ஷைனிங் ஃபுல்லா இல்லாம ஆகுதுன்னு வைப்போம். ஜஸ்ட் நார்மல் மெட்டீரியல் மாதிரி ஆகுது. ஷர்ட் எடுங்கிற ஷர்ட்ல அப்படி ஆகும், ஷைனிங் எல்லாம் அப்படியே போயிட்டு ஒரு ஷர்ட்ல ஷைனிங்கே இல்லாத மாதிரி ஆகும். இது கிளாஸ் இல்லாட்டி நான் செஞ்சுப்பேன், ஒரு ஆதாரத்தோட காட்டிப்பேன், அப்படி நம்பி எடுத்த ஒரு ஷர்ட். சரியா 5000 ஷர்ட் உண்டு. சரியா பெரிய 3 ஷர்ட் எடுத்தா 3 ஷர்ட் எடுத்தா ஒரு ஃப்ரீன்னு சொல்லிட்டு 3800 ஒரு ஷர்ட் எடுத்து ஷைனிங் எல்லாம் இருந்துச்சு வெட்டிங் ஏத்த மாதிரி. பட் ஒரே ஒரு நாள் தான் கழுவினேன், அதோட ஷைனிங் எங்கால போயிடுச்சுன்னே தெரியும், சாதாரண நார்மல் மெட்டீரியல் ஷேட் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப சொல்லுங்க, இப்ப இந்த ஷேட் இந்த வெட்டினுக்கு பொருத்தம் மாதிரி இருக்குமா? பொருத்தம் மாதிரி இருக்குமான்னு கேட்டா டெஃபினிட்லியா இல்லை. வெடின்னு கொடுக்குற ஷேட் மாதிரி இருக்காது. சாதாரணமா வீட்டு முன்னுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்த இல்லாட்டி அடுத்த வீட்டுல ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் வந்து சாப்பாட்டு கூப்பிட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போடுற மாதிரி இருக்குமே தவிர ஒரு ரிச்சஸ்டான ஒரு வெடினுக்கு போடுற மாதிரி என்ன அது குவாலிட்டியான ஷேட்டாக இருக்காது. சோ இந்த இடத்துல அந்த ஷேட் என்ன செய்யுமாச்சு, அந்த பாவனைக்கே பொருத்தம் இல்லாத அளவுக்கு மாறிச்சு. பாவனைக்கே பொருத்தம் இல்லாத அளவுக்கு மாறிச்சு. அப்ப சில பண்டங்கள் நாங்க எடுக்கக்கூடிய இப்படி ஆகி இருக்கேன், ஆனா பாவிச்ச பொருள் அது பாவனைக்கே செட் ஆகலண்டா இப்படித்தான் இப்படித்தான். அப்ப இதை வச்சு சொல்லிடும் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி அற்ற ப்ராடக்ட். அப்ப குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த ப்ராடக்ட் நீண்ட கால பாவனையிலையும் அதே மாதிரி பாவனைக்கு பொருத்தப்பாடுடையதுலையும் தங்கி இருக்கும். பொருத்தப்பாடுடைய பாவனைக்கு அந்த ஷர்ட் அது வந்து அந்த தேவைக்கு பொருத்தப்பாடுடையதையும் எனக்கு என்ன செய்யணும் தங்கி இருக்கேன்னு சொல்லலாம். சரியா? அதே மாதிரி மெயினான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ப்ராடக்ட் தரமான ஒரு ப்ராடக்டாக இருக்கிறது சொன்னா கட்டாயம் தர நியமங்களுக்கு உட்பட்டு தரமான ஒரு ப்ராடக்டாக இருந்தா தர நியமத்துக்கு உட்பட்டு. நல்லா வச்சுக்கோங்க, SLS ISO அடிச்ச ப்ராடக்ட் 100% வாரண்டி, தரமான ப்ராடக்ட் 100% வாரண்டி. ஏன்னு சொன்னா நீங்க SLS ISO சொல்லக்கூடிய விஷயங்களை லேசில் அடிக்கல. உங்களுக்கு எடுக்கணும் சரி, எப்பவுமே நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க இல்லாட்டி நீங்க ஒரு ஷேட் கார்டு ஒன்று மெயின்டைன் பண்றீங்க, ஷேட்டுக்கு சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வைப்போம், எப்படின்னு சொன்னா எப்பவுமே ஒரு ஒயிட் போர்டு சிம்பிளா ஒயிட் போர்டு ஒயிட் போர்டுல SLS அடிச்ச ஒயிட் போர்டு வாரண்டி. எப்பவுமே ஒயிட் போர்டுல வந்து சிம்பிளா ஒரு பர்ஸ் சரியா, இந்த ஒரு பர்ஸ் தானே. அப்ப இப்படி ஒரு பர்ஸ்ல SLS அடிச்ச பர்ஸ் ஒண்டிக்குது வைப்போம், SLS அடிச்ச பர்ஸ் ஒண்டிக்குது சரி, SLS அடிச்சிருக்கீங்க. அப்ப அப்படி SLS அடிச்ச ஒரு பர்ஸ் ஒண்டிக்குது. இப்ப நீங்களும் என்ன செய்றீங்கன்னு சொன்னா SLS அடிச்ச பர்ஸ் தான் கஸ்டமர் கூட விரும்புறாங்க. சோ நீங்களும் பேஸ் கம்பெனி செஞ்சுட்டு போறீங்க, உங்களோட ஐடியாவும் என்ன, இந்த கம்பெனிக்கு SLS தேவை. அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா தரக்கட்டுப்பாடு நியம சபைக்கு நீங்க என்ன செய்றீங்க, அப்ளை பண்றீங்க, எனக்கும் SLS தர சான்றிதழ் தேவைன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா என்ன ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு அந்த ப்ரொடக்டிங் செய்யக்குள்ள அக்கௌண்டிங் செய்யக்குள்ள கட்டாயம் என்ன செய்யணும், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுகளை ஃபாலோ பண்ணுவோம். கணக்கீட்டு நியமங்கள் சொல்லி இருப்பு நீங்க பதிவு செய்யக்குள்ள LKS 2 ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆதனம் புதுப்பானம் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் செய்யக்குள்ள LKS 16 சொல்லக்கூடிய கணக்கீடு நியமத்தை பின்பற்றி ஆகணும். அது மாதிரி உங்களோட ப்ரொடக்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சிருப்பான், ஒரு ரெகுலரான ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பான். அந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தருவான், இந்த ஸ்டாண்டர்ட் படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும் என்று சொல்லி ப்ரொடக்ஷன் பண்ணின பிறகு அவங்க செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணுவாங்கன்னா 3 செக் பண்ணுவாங்க. எல்லாரும் 3 செக் பண்ணுவாங்க. முதலாவது செக் என்னன்னு சொன்னா, நீங்க சாமான உற்பத்தி செய்யறதுக்கு சில உள்ளீடு வாங்குவீங்க தானே. உதாரணமா பேஸ் உற்பத்திக்கு லெதர் மாதிரி தோல் வாங்குவீங்க, லெதர்ஸ் வாங்குவீங்க தானே, அதாவது இந்த ரப்பர் வாங்குவீங்க தானே. அப்ப ரப்பரை வாங்க கொள்ள அந்த ரப்பர் இந்த ஸ்டாண்டர்டுகளுக்கு உட்பட்ட ரப்பரா என்று சொல்லி உள்ளீடுகளை செக் பண்ணுவான். அப்படி உள்ளீடுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாட்டி உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க குவாலிஃபைட், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சம்டைம் உங்களோட உள்ளீடுகள் ஏதாச்சும் இஷ்யூ இல்லாட்டி உள்ளீடுகள்ல குவாலிட்டி இல்லாத உள்ளீடு நீங்க யூஸ் பண்றீங்கடா, உங்களுக்கு SLS தர சான்றிதழோ ISO தர சான்றிதழோ தர மாட்டாங்க. ஓகே, உள்ளீடு ஓகே, உள்ளீடை செஞ்சுட்டு நீங்க வெளியே எடுப்பீங்க தான், என்ன செய்வீங்க, பேஸ் வெளியீடாக வரும். பேஸ் வெளியீடாக எடுத்துட்டு எல்லா பேஸும்
பண்ண மாட்டானா, உங்களுக்காக வேண்டி தனி எஸ்எல்எஸ் நிறுவனம் என்ன செஞ்சுக்க மாட்டான், ஸ்ரீலங்கால திறந்து வச்சுக்க மாட்டான். ஜஸ்ட் ஒரு சாம்பிளா ஒரு என்ன செய்வான், ஒரு லெதர் பர்சன் எடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்பான், இது ஸ்டாண்டர்டுகளுக்குள்ளிப்பட்டதாக இதான்னு சொல்லி. அப்படி இருந்தா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படி இருந்தா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு எஸ்எல்எஸ் தருவான். கொஞ்ச காலம் பெய்த்து இல்லாட்டி ஒரு கிழமை 2 வீக்ஸ் 1 மந்த் எப்படியோ ஒரு காலம் பெய்த்த பிறகு உங்களோட தரச்சான்றிதழ் உண்மையாக கொடுக்கப்பட்ட தரச்சான்றிதழ் எஸ்எல்எஸ் கொடுத்துட்டேன்னு வைங்க, இந்த எஸ்எல்எஸ் கண்டினியூ பண்ணணுமா, யார் எஸ்எல்எஸ் தரச்சான்றிதழ் இவன்கிட்ட இருந்து எடுக்கணுமான்னு சிலது டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வேலை ஒன்று செய்வான். அது யாருக்கும் தெரியாது, அது எஸ்எல்எஸ் கம்பெனிக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. என்ன செய்வான்ட்டா, உங்களோட கம்பெனி வந்து ப்ராடக்ட் வெளியாகும் தானே, வெளியாகி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விற்கத்தானே போவீங்க. ஒரு மார்க்கெட்ல விற்று கொண்டு உங்களோட ப்ராடக்ட சாதாரண எஸ்எல்எஸ் தரச்சான்றிதழ் அந்த கம்பெனி மாதிரி வராம சாதாரண ஒரு பர்சன் மாதிரி வந்து உங்ககிட்ட இந்த இடத்துல உங்களோட பர்சன் வாங்கி கொண்டு போவான், சளி கொடுத்து வாங்கி கொண்டு போவான். வாங்கி கொண்டு போயிட்டு செக் பண்ணுவான், இந்த ஸ்டாண்டர்டுகளுக்கு உட்பட்ட மாதிரி தயாரிக்கிறானா. அப்படி செக் பண்றான்டா, அவங்க வரக்குள்ள மட்டும் என்ன செய்யலும், நல்ல ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ற மாதிரி செய்யலும். அது மாதிரி தானே வரும். எங்களோட ஸ்கூல்களை எடுத்தா இந்த கலாப்பையால வாரேன்னு சரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க தானே, 4 கலாப்பையால வாரேன்னு சின்னடிக்கு என்ன செய்வான்னு சொன்னா, எல்லா டீச்சர்ஸ்மா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும். நீங்க கிளீனிங் சார்ட் அடிச்சுட்டு வாங்க, நீங்க நேரட்ட டைம் டேபிள போட்டுருவாங்க, நீங்க என்ன சரி அதே கிராஃப் ஒன்று சரி வரைஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லி வரைஞ்சிட்டு அடுத்த நாள் ஃபுல்லா அதுதான் வேலை, செவத்துல எல்லாத்தையும் விட்டுறது. வந்து என்ன செய்வான், கலாப்பையால வருவான், வந்து பார்த்துட்டு வா உங்களோட ஸ்கூல்ல ஃபுல்லா என்ன செய்யற கலர்ஃபுல்லா எல்லாம் ஒட்டிக்கிறீங்க, எல்லாம் படிச்சு கொடுத்து ஆகிக்கிறீங்கன்னா என்ன சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு சரி மார்க்ஸை போட்டு போவான். இது என்ன செய்யற, வர்றதுக்கு முன்னால ரெடி ஆகுற, அது எல்லாத்துக்கும் செய்யணும். இது வேலை. அவன் வாரன் இன்ஃபார்ம் பண்ண கூட என்னோட உள்ளிட்டையும் வெளியிட்டையும் தரமாக செய்யணும். திடீர்னு ஒரு நாள் செல்லாம கொல்லாம வந்தா மாட்டி, ஒரு போட்டோ சரி இல்லை, ஒரு புக் சரி இல்லை, டீச்சர்ஸ் டைமுக்கு பாடுறதுக்கு இல்லை, எல்லாம் திட்ட தெளிவாக மாட்டும். சோ இந்த மாதிரி செக் தான் பண்ணுவான். மார்க்கெட்லயும் ஒரு ப்ராடக்ட் எடுப்பான், செக் பண்ணி பார்ப்பான், ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி இல்லையோ ரிஜெக்ஷன், உங்களோட ஸ்டாண்டர்டை திருப்பி பறிமுதல் செய்வான். சோ இப்படி எல்லாம் பார்த்துதான் ஸ்டாண்டர்ட் கொடுக்குறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஸ்டாண்டர்ட் கொடுத்தா அந்த ப்ராடக்ட் தரமான ப்ராடக்டா இல்லையான்னு கேட்டா நிச்சயமா தரமான ப்ராடக்ட். இவ்வளவு எல்லாம் பரிசோதனை செஞ்சு அவனுக்கு ஒரு எரரை கண்டுபிடிச்சு கொள்ளாட்டி, ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண இல்லாட்டி அந்த ப்ராடக்ட் டெஃபினிட்லி தரமான ப்ராடக்ட் தானே, தரமான ப்ராடக்ட். சோ தர நியமங்களுக்கு உட்பட்ட ப்ராடக்டாக இருந்தா அந்த ப்ராடக்ட் அடிக்க சொல்லுங்க, அது தரமான ப்ராடக்ட். ஓகே, நீங்க எனக்கு ஒரு ஐஎஸ்ஓ எஸ்எல்எஸ் சரி பாருங்க, பார்த்தா அந்த ப்ராடக்ட் தரமான ப்ராடக்ட் தான். ஐஎஸ்ஓ எஸ்எல்எஸ்ல களவு செய்யறது ஈலா, சரியா, அந்த மாதிரி விஷயம். ஓகே, அதே மாதிரி அந்த ப்ராடக்ட பாதுகாப்பு தன்மை, சரியா, அந்த ப்ராடக்ட் பாதுகாப்பு தன்மையுடையதாக இருந்தா நாங்க நுகர்வு செய்யறதால எங்களுக்கு எந்த எஃபெக்டும் வராட்டி, சில உடுப்புகள் ஐட்டங்கள்ல வராது, நாங்க சில பண்டங்கள் சேவைகளை உண்ணக்குள்ள எங்களுக்கு அந்த உணவால ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் வரும் என்று சொன்னா அந்த ப்ராடக்ட் விலை குறைவு தான். அந்த ப்ராடக்டால எந்த ஒரு தரமான ப்ராடக்ட், நீங்க சாதாரணமா இப்போ நீங்க புதுக்கடைக்கு போறீங்க, புதுக்கடை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுங்க, கொழும்புல புதுக்கடைக்கு போறீங்க, புதுக்கடைக்கு போகக்குள்ள அந்த விலை குறைவாக சாமான் வச்சு விலை குறை வேண்டியத சாதாரண விலை தான், நிறைய வெரைட்டியான ப்ராடக்ட் இருக்கும். சோ இதை மாதிரி பார்த்துட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஆசைக்கு எல்லா ப்ராடக்ட்டும் தின்னுட்டு வந்தீங்க, வந்து முடிஞ்சு அடுத்தது பாக்குற மேல் கை காலதான் சொரியுது, சரியா, மேலாம் சொரியுது, எலர்ஜி ஆவிக்கணும் எப்பவுமே. அப்ப இப்ப சொல்லிடுமா, தின்ன கூட நல்லா தான் ஆயிக்குமா, தின்ன கூட சுட்டபடியா ஆயிக்கும், ருசியை பார்க்கல சொர்க்கத்துக்கு வைத்தானா ஆயிக்கும். திண்டு முடிஞ்ச பிறகு இல்லாட்டி ஒரு நாள்ல இல்லாட்டி அதே நைட்ல இல்லாட்டி மார்னிங் ஆகக்குள்ள மேல் கை எல்லாம் எலர்ஜி வந்தேன்னு சொன்னா தின்னக்குள்ள நீங்க இப்படி சிரிச்சு கொண்டு தின்னீங்க, தின்ன முடிச்சோட முகம் எப்படி ஆகும், திருப்பி மறுபக்கத்துக்கு மாறும். அப்ப அதுக்குதான் நாங்க சொல்ற தரம் இல்லைன்னு சொல்றோம். அது எதை வச்சு சொல்றோம், பாதுகாப்பு. அந்த ப்ராடக்ட் பாதுகாப்பான ப்ராடக்டாக இருந்தா இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ல ஆகாது. சைட் எஃபெக்ட் ஆகாத ப்ராடக்டாக இருந்தா கட்டாயம் திண்ட பொருகும் இப்படிதான், தின்றதுக்கு ஒரு நாளைக்கு பொருகும் இது மாதிரி ஆகாம இதே மாதிரி தான் இருக்கும், சரியா. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் நாங்க சொல்ற அந்த பொருள் தரமா இல்லையான்னு சொல்லி, ஜஸ்ட் தரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி விஷயம் வச்சு சொல்றோம். நிறைய நாளைக்கு பாவிச்சு கூடியதாக இருக்கணும், எதுக்காக எடுக்கிறோமோ அதை தேவை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும், தர நியமங்களுக்கு உட்பட்டதாக இருக்கணும், பாதுகாப்பு தன்மையானதாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு உட்பட்டு இருந்தேன்னு சொன்னா அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட், தரமான ப்ராடக்ட் சரி ஒத்துக்கொள்ளே இருக்கும். ஓகே, அவ தரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஓகேயா, இந்த விஷயங்கள் இருந்தா தான் தரமான ப்ராடக்ட் என்று எடுத்துக்கொள்ள இயலும். இதுதான் தரமான ப்ராடக்டினுடைய அடையாளங்கள், இல்லாட்டி தரமான ப்ராடக்டினுடைய பண்புகள், இல்லாட்டி தரமான ப்ராடக்டினுடைய கூறுகள் என்று சொல்லலாம். இந்த விஷயங்கள் கிளியரா உங்களுக்கு?
ஒரு தரமான ப்ராடக்ட் இந்த விஷயங்கள் தான் உள்ளடங்கி சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் கிளியரா சொல்லுங்க. ஓகே, டவுட் இல்லை. கிளியர். ஓகே, இந்த பொருள் இந்த நிலைமையா இருக்குன்னு சொன்னா நீங்க பயமே இல்லாம போய்விடணும் செய்யுங்க. சரியா, பிசினஸ் ஸ்டடீஸ்ல படிக்கிறது அதுக்கு தான், லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது. அது அப்படியே பாடமாக்கிட்டு போயிட்டு நீங்க கிளாஸ் செய்றீங்கன்னு சொன்னா, நீங்க டீச்சிங் பண்றீங்கன்னு சொன்னா உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அல்ல, இதோட லைஃப்ல எடுத்து நடக்கிறது தான் இந்த பாடம். சரியா, அப்ப நீங்க ஒரு கம்பெனி ஒன்று செஞ்சு கொண்டு போறீங்க, உங்களோட ப்ரொடக்ட் தரமற்ற ஒரு ப்ரொடக்டாக ஈக்குது, இடி வைப்போம் தரமற்ற ஒரு ப்ரொடக்டாக ஈக்குது. இந்த தரமான ஒரு ப்ரொடக்டாக மாத்தணும் என்ற ஐடியா உங்களுக்கு ஈக்குது. இப்ப தரமான ஒரு ப்ரொடக்டாக உங்களோட ப்ரொடக்டை மாத்தணும். அப்படி இல்லாட்டி உங்களோட தரத்தை இன்னும் ஹை லெவலுக்கு கொண்டு போகணும், மீகிற லெவலை விட ஹை லெவலுக்கு கொண்டு போகணும். இல்லாட்டி தரத்தை நல்ல ஒரு தரமான ப்ரொடக்டா நீக்குது, ஈக்கிற தரத்தை நாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் வேண்டி வைப்போம். இதுக்குதான் நாங்க சொல்ற தர கட்டுப்பாடுன்னு சொல்றோம். ஏன்னா தரத்தை நாங்க இம்ப்ரூவ் பண்ண தேவைப்பட்டா இம்ப்ரூவ் பண்றது, தரத்தை நாங்க மெயின்டைன் பண்ணணும் பராமரிக்கணும் தேவைப்பட்டா பராமரிக்கிறது, தரத்தை உருவாக்கணும் தேவைப்பட்டா உருவாக்குறது. இந்த விஷயத்தை செஞ்சுட்டு போறதுக்கு தான் நாங்க சொல்ற தர கட்டுப்பாடு, குவாலிட்டி கண்ட்ரோல் சொல்ற. குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லாட்டி உருவாக்குறது, உருவாகிக்கிறது போதாதுன்னு சொன்னா கூட்டுறது, போதுமான அளவுக்கு அதை அப்படியே தற்காத்து கொண்டு போறது. இந்த லெவல்ல நாங்க தரத்தை மெயின்டைன் பண்றோம்டா, இதுக்குதான் சிம்பிளா சொல்றோம் குவாலிட்டி கண்ட்ரோல், தரக்கட்டுப்பாடுன்னு சொல்றோம். இந்த தரக்கட்டுப்பாடு செய்யறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதுல ஒன்று தான் தரவட்டம் என்று சொல்றோம். தரவட்டம், தர கட்டுப்பாடு செய்யற மெத்தட் நிறைய இருக்குது. அதுல ஒன்றுதான் தரவட்டம். தரவட்டம் என்று சொன்னா நீங்க கேள்விப்பட்டீங்க வட்ட மேசை மகாநாடுன்னு சொல்லக்கூடிய விஷயம் கேள்விப்பட்டீங்க. வட்ட மேசை மகாநாடு, வட்ட மேசை மகாநாடுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, பொதுவாக எல்லா இடத்துலயுமே இந்த வட்ட மேசை மகாநாடு. உதாரணமா நீ அக்கௌண்டிங்ல படிச்சிருப்பீங்க, அக்கௌண்டிங்ல கணக்கீட்டு நியமங்கள் தயாரிக்கிற விஷயம் தானே. கணக்கீட்டு நியமங்கள் ஸ்டாண்டர்டுகளை உருவாக்குறது, இல்லாட்டி ஸ்டாண்டர்டுகளை நாங்க டெவலப் பண்ணணும், அதை டெவலப் பண்றது. உதாரணமா LKS 16 சொல்லக்கூடிய LKS 17 சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஒன்று இருந்துச்சு முந்தி, குத்தகை என்று சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட் வந்து செயற்பாட்டு குத்தகைக்கு மட்டும்தான் பொருத்தம், இல்லாட்டி நிதி குத்தகை வேற செயற்பாட்டு குத்தகை வேறையா செஞ்சு கொண்டிருந்தா அந்த டைம்ல. சோ அந்த ரெண்டையும் இல்லாம ஆக்குறதுக்காக வேண்டி ஸ்டாண்டர்டை புதுப்பிச்சாங்கன்னு சொன்னா SLFRS 16 புதுப்பிச்சார். அப்ப இந்த மாதிரி புதுப்பிப்பு விஷயங்களுக்கு இல்லாட்டி புதிய ஸ்டாண்டர்டுகள் உருவாக்குறதுக்கு என்ன செய்வாங்கண்டா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், தெளிவாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவங்க என்ன செய்வாங்கண்டா, இத மாதிரி ஒன்று கூடுவாங்க, ஒன்று கூடி என்ன செய்வாங்க, ஒரு முடிவு வந்து கொடுப்பாங்க. வட்டமேசை மகாநாடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உலக மகா யுத்தங்கள் வரக்குள்ள உலக மகா யுத்தங்களை நிறுத்தாட்டணும் வேண்டா, சமாதான பேச்சுவார்த்தை நடத்தணும் வேண்டா, அந்த நாட்டு ஜனாதிபதிகள் எல்லாம் இப்படி வட்டமாக ஒன்று கூடி ஒரு முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரிதான் தரவட்டம் என்று சொல்றது. தரவட்டம் என்னண்டா, தரம் எதுல தீர்மானிக்குது, உற்பத்தியில தானே. உற்பத்தியை வச்சுதானே தரம் தீர்மானமாகுது. இந்த உற்பத்தியை செய்வது யாரு, எம்ப்ளாயிஸ், ஊழியர்கள். ஊழியர்கள், இந்த ஊழியர்கள் தான் உற்பத்தியை செய்யறாங்க. தெளிவா விளங்கிடுங்க, யார் உற்பத்தியை செய்யறது, ஊழியர்கள் தான் உற்பத்தியை செய்யறாங்க. சரி, ஊழியர்கள் தான் உற்பத்தியை செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்கள் உற்பத்தியை செய்யக்குள்ள இவங்களுக்கு தான் தெரியும் இந்த உற்பத்தி ஏன் இந்த லெவல்ல இருக்குதுன்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும், உதாரணம் உற்பத்தியை செய்யறது ஊழியர்கள் தான். நல்லா வச்சுக்கோங்க, மேனேஜர்ஸ் உற்பத்தி செய்ய மாட்டாங்க. மேனேஜர்ஸ் ஒரு நாளும் உற்பத்தி செய்ய போறல்ல. மேனேஜர்ஸ் யாரு, ஓர்டர் போடுறாள். மேனேஜர்ஸ் யாரு, சூப்பர்வைஸ் பண்றாள். அவர் உற்பத்தி செய்யற ஆள் இல்ல. இதனாலதான் நீங்க பாத்திருப்பீங்க, மேனேஜருக்கு என்ன ஓணும், தொழில்நுட்பத்திறன் குறைஞ்சளவில் இருந்தா போதும். தொழில்நுட்பத்திறன் என்னன்னா ஊழியரோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஆற்றல், அது குறைவாக இருந்தா போதும், சாதாரண அளவில் இருந்தா போதும். வேலை செய்யற அளவுக்கு வேலை தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லான்னு தேவையில்லை. அப்ப அப்படிப்பட்ட மேனேஜர்ஸுக்கு தெரியா சரியா இதுல என்ன ப்ராப்ளமால இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி லோ லெவல்ல இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியா.
சோ அந்த ப்ரொடக்ட குவாலிட்டியை ஹை லெவல் ஆக்குறது எப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தான் தெரியும். அப்ப இதனால இவங்களுக்கு தெரியும் இந்த உற்பத்தியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள் எதனால வந்துச்சு என்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். சம்டைம் உற்பத்தி பிரச்சனை ஆகுறதுக்கான ரீசன் இந்த ஊழியர்களுடைய மனக்குறையும் நீக்கணும். அப்படித்தானே, மனக்குறையும் நீக்கணும். சிம்பிளாவேங்களே, நீங்க ஒரு கம்பெனி ஒன்றுக்கு வேலைக்கு போறீங்க, அந்த கம்பெனியில உதாரணம் இப்ப பெருநாள் வந்து எப்ப வருது, முஸ்லிம்ஸ் பெருநாள் வந்து பொதுவா ஃப்ரைடே இல்லாட்டி சாட்டர்டே வருது. அப்படிதாங்க, சண்டே தேர்ஸ்டே என்ன பார்ப்பாங்க, பிறையை பார்ப்பாங்க. பிற வானத்தை தெரிஞ்சா ஃப்ரைடே என்ன செய்வாங்கன்றா பெருநாளை கொண்டாடுவாங்க, காணாட்டி சாட்டர்டே கொண்டாடுவாங்க. இப்ப நீங்க ஃப்ரைடே எடுத்தா அப்படிதான் நிலைமை. ஆனா ரூல்ஸ் படி கேலண்டர்ல லீவ் கொடுத்திருக்கிறது சாட்டர்டே, அதுவும் மேக்கன் டைம் லீவ் இல்லைன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே தான் லீவ் கொடுத்திருக்கிறேன். சட்டப்படி பார்த்தா சாட்டர்டே தான் லீவ் கொடுக்கும். வேற கம்பெனி எடுத்தா ஃப்ரைடேல லீவ் இல்லை, சாட்டர்டே மட்டும்தான் லீவ் இருக்குது. அப்ப ஃப்ரைடே என்ன செஞ்சுக்கிறாங்க, தவறி பெருநாள் வந்தேன்னு வைப்போம். ரூல்ஸ் ஒன்று போட்டீங்கன்னா ஃப்ரைடே கட்டாயம் வரும். எப்பவுமே முக்கியமான ஒரு வேலையோடு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி யாரு, மேனேஜர், இந்த எம்ப்ளாயிக்கு முக்கியமான ஒரு வேலையோட எம்ப்ளாயி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த எம்ப்ளாயி அந்த வேலையை செய்யறதுக்கு ஃப்ரைடே கட்டாயம் வரணும். ஆனா பிறை தென்பட்டிக்குது வியாழக்கிழமை. சோ ஃப்ரைடே பெருநாளும் தான், ஃபெஸ்டிவலும் தான். ஃபெஸ்டிவலுக்கு வீட்டுக்கு போறதா இல்லாட்டி ஃபெஸ்டிவலை பெருநாளை கொண்டாடுறதா வீட்டுக்கு வைத்து, இல்லாட்டி கம்பெனியில வேலையை செய்யறதான்னு பார்க்க போல ஃபெஸ்டிவல் ஒரே ஒரு நாள் தான். கம்பெனியில வேலை பெய்தேன்னா மறு வேலை தேட இல்ல சொல்லிட்டு இவர் வேலைக்கு வாராமல் இருக்கும். வேலைக்கு வரக்கூட சிரிச்சு கொண்டா வருவாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த சிச்சுவேஷன்ல நீங்க சொன்னா உங்களோட முகம் எப்படி இருக்கும்? இப்படியா இருக்கும், இப்படியா, ஒன்னாவதா இருக்கும், ரெண்டாவதா? வேலைக்கு வரக்கூட எப்படி இருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல? ஃப்ரைடே வேலையை கூப்பிட்டேன்னு சொன்னா உங்களோட முகம் எப்படி இருக்கும்? இந்த அடிப்படையில தான் இந்த அடிப்படையில் இல்ல, இந்த அடிப்படையில் தான் உங்களோட முகமே இருக்கும். சோ இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டை எடுத்துக்கொண்டுதான் நீங்க வேலைக்கு வாரீங்க. உங்களோட முகம் சிரிச்ச முகத்தில் இல்ல. இந்த டைம்ல ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் தந்தீங்கன்னா நீங்க சிரிச்ச முகத்தில் இல்லாம கடுப்புல வேலை செய்வீங்க. அப்ப உங்களால ஏழுமான பெஸ்டான அவுட்புட்டை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க. உங்களால் ஏழுமான அஃபோர்டபுளான ஒரு அவுட்புட்டை நீங்க கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு மனசுல அவ்வளவு விருப்பம் முடியல வேலை செய்யறதுக்கு. இதனாலையும் என்ன செய்யலும், ப்ரொடக்ஷன் குவாலிட்டி குறையலும். சோ இந்த மாதிரி விஷயங்களால குவாலிட்டி குறையிடும். சோ என்ன செய்யமாட்டா, தர வட்டத்துல அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் எல்லாம் உண்டு கூடி இவங்கட இந்த ப்ரொடக்ஷன்ல என்ன பிரச்சனை இருக்குது, இந்த கம்பெனியில என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்த எம்ப்ளாயிக்கு இந்த வேலையில் ஈடுபடுறதால என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் உண்டு கூடி கலந்து ஆலோசித்து அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுவாங்கன்னு சொன்னா டெஃபினிட்லியா குவாலிட்டி கூட தான் போகுது. டெஃபினிட்லியா நல்ல குவாலிட்டில அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணதான் இயலும். சோ அதனால முதலாவதாக இந்த மாதிரி வேலையோடு செய்வாங்க. இதுக்கு நாங்க தர வட்டம் என்று சொல்றோம். எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, இந்த உற்பத்தி தொடர்பாகக்கூடிய பிரச்சனை, அவங்களுடைய மனக்குறைவுகள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து டீமாக இருந்து அவங்க சொல்யூஷன் ஒன்று கொடுப்பாங்கன்னு சொன்னா இதுக்குதான் சிம்பிளா சொல்றோம் தர வட்டம் என்று சொல்றோம். ஓகேயா? அப்ப குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு முதலாவதாக ஒரு கம்பெனி செய்யலும் தர வட்டத்தை செய்யலும். தர கட்டுப்பாட்டுகளால முதலாவது என்ன செய்யணும், தர வட்டத்தை மெயின்டைன் பண்ணிடும். தர வட்டம் கிளியரா? குயிக்கா இருக்கிறவங்க சொல்லுங்க, தர வட்டம் கிளியரா? பள்ளிக்கு போற டைம் ஆகுது. ஓகே, தர வட்டம் கிளியரா? ஓகே ஓகே, டவுட் இல்லை யாருக்கும்? ஓகே, ரெண்டாவது மெத்தட் தான் பூச்சிய வலு. இந்த தரம் சில நேரம் எதனால குறையிலும், எரர் ஆகுறதால குறையிலும். உற்பத்தியில சின்ன மிஸ்டேக்ஸ் ஆகுறதால குறையும். எக்ஸாம்பிள் வைங்களே, உங்களுக்கு ஒரு டீ ஒன்று ஊத தந்த ஹோட்டல்ல வேலை செய்யணும் இருக்கும், டீ ஒன்று ஊத தந்த அந்த டீல பொதுவாகவே 2 கரண்டி சீனி, 2 கரண்டி பால்மா, 1 கரண்டி தேயிலை போடுறேன்னு வைப்போம். இப்படி போட்டாதான் ஹை குவாலிட்டியான டீ வருதுன்னு வைப்போம். நீங்க தவறி ஏதோ ஒரு டென்ஷன்ல, ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா 2 கரண்டி தேயிலைக்கு பதிலாக 1 கரண்டி தேயிலைக்கு பதிலாக 2 கரண்டி தேயிலையை போட்டுட்டு ஒரு 2 கரண்டி மாவுக்கு பதிலாக 1 கரண்டி மாவு மாத்தி போட்டீங்கன்னு வைப்போம். இந்த டைம்ல டெஃபினிட்லியா தேநீர் டீ வாங்கிக்காக பிளான் டீ மாதிரி தான் இருக்கும். சீனி கூட போட்டிக்குது,
சீனி 2 கரண்டி போட்டுக்கிறது ஓகே. ஆனா மாவு குறவு, தேயிலை கூட. கிட்டத்தட்ட மாவோட பவரை காட்டாத தேயிலை கூடனால டெஃபினெட்லி டீ வந்து பிளேன் டீ ஆயிட்டான் நீக்கும். அப்ப எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கலன்னு சொன்னா, கஸ்டமருக்கு எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கலன்னு சொன்னா, கஸ்டமரோட முகம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்காது ஒரு நாளும். இப்படிதான் இருக்கும். தரம் இல்லைன்னு அர்த்தம் அந்த ப்ரொடக்ட். அவ தரம் இல்லாததுக்கு போறதுக்கான ரீசன் என்ன? இவரால செய்யப்பட்ட ஒரு சின்ன ஒரு எரர், சின்ன ஒரு மிஸ்டேக். இந்த மிஸ்டேக், அப்ப இந்த மிஸ்டேக் இல்லாம ஆக்கினா எங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் அப்ல இருந்து எங்களோட ப்ரொடக்ஷன் ஃபைனல் வரைக்கும், இது ஃபைனல், இது ஸ்டார்ட், இது வரைக்கும் எந்த ஒரு எரரும் நடக்காம ஈக்குறதுக்கு அளவுக்கு நாங்க இன்சூரன்ஸ் உறுதி பண்ணீங்கன்னு சொன்னா எங்களோட உற்பத்திகள் எப்பயுமே பிடிக்கும் ஹை ஸ்டாண்டர்ட்ல, ஹை ரேட்ல, இந்த லெவல்ல கஸ்டமரோட முகம் அமைகிற மாதிரி தான் நீக்கும். இதுக்குதான் நாங்க சொல்றோம் பூச்சிய வலு. எந்த ஒரு வலுவும் எங்களோட உற்பத்தியில இல்லை. ஆரம்பம் தொட்டு இறுதி வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் டீய ஊத்துறதுல, டீக்கு மாவை வாங்குறதுல இருந்து டீய ஊத்தி ஃபைனலா கஸ்டமரோட கையில கொண்டு போய் சேரும் வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் எங்க டீ மேக்கரால பண்றல்லா அந்த டீயை நுகர்றதால கஸ்டமருடைய முகம் இப்படித்தான் ஆக போகுது. அப்ப இல்லாத ஒரு ஸ்டாண்டர்ட, இல்லாத ஒரு தரத்தை செய்யணும் உருவாக்கியிலும் எங்களோட வலுவை இல்லாம ஆக்கினா, எங்களோட பிரச்சனை ஏறதை இல்லாம ஆக்கினா. ஓகே, எங்கட எரரை இல்லாம ஆக்கினா. இது வந்து அடுத்த தரக்கட்டுப்பாட்டு முறை, 2வது தரக்கட்டுப்பாட்டு முறை. இது கிளியரா? 2வது தரக்கட்டுப்பாட்டு முறை பூச்சிய வலு. ஓகே, டன். யாருக்கும் டவுட் இல்லை? ஓகே, அடுத்தது வந்து 3வது கட்டுப்பாட்டு முறைதான் தர உறுதி. என்ன? 3வது கட்டுப்பாட்டு முறைதான் தர உறுதி. ஏன்னா 1வது கட்டுப்பாட்டு இது தர வட்டம், 2வது தர கட்டுப்பாட்டு முறையில எங்களுக்கு சொல்லலாம் தர கட்டுப்பாட்டு முறையில, நுட்ப முறையில பூச்சிய வலு. 3வது தர கட்டுப்பாட்டு முறையில எங்களுக்கு சொல்லிடும் என்னன்னு சொன்னா தர உறுதி. தர உறுதியில நாங்க என்ன செய்யறோம்? இன்சூரன்ஸ் பண்றோம், உறுதி கொடுக்கிறோம், உறுதி அளிக்கிறோம், உறுதி அளிக்கிறோம், உறுதி அளிக்கிறோம். எதை உறுதி அளிக்கிறோம்? எங்களோட ப்ராடக்ட் எந்த ஒரு இடத்துலயும் தரம் குறையில்லைன்னு சொல்லி உறுதி அளிக்கிறேன்னு சொல்றது எதை வச்சுண்டா, நான் கட்டாயம் உறுதி அளிக்கிறேன்னு சொல்ல விஷயம் எதை வச்சுண்டா 3ஆம் தரப்பினரை வச்சுதான் நடக்கும். 3ஆம் தரப்பினர் வச்சுதான் நடக்கும் எப்பவுமே. இப்ப நான் கிளாஸ் செய்யறதானே, இப்ப நான் சொல்றேன் எக்கனாமிக் பிசினஸ் ஸ்டடீஸ் சட்டப்படியா நான் செஞ்சு தாரேன்னு சொல்லுவேன். வசீர் சேர்ன்றது சட்டப்படி எக்கனாமிக் பிசினஸ் சரி செய்ய சரி நானே செய்ய மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. நான் 3ஆம் தரப்பினர் அல்ல, நான் டிரெக்டா உற்பத்தியோட தொடர்புடைய ஆள். ஆனா நான் இல்லாம யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஃபீட்பேக் போடுறாங்க உங்களோட கிளாஸஸ் வந்து சட்டப்படின்னு சொல்லி, அப்ப நம்புவாங்க. அவ தர உறுதியும் அதே மாதிரிதான். 3வது தரப்பினர் யாராச்சும் ஒருத்தர்தான் இந்த உற்பத்தி குவாலிட்டின்னு சொல்லணும். அப்பதான் எங்களுக்கு அதுவும் ஒரு தர கட்டுப்பாட்டுக்கான முறை. அப்படி குவாலிட்டி இல்லைன்னு சொன்னா நாங்க இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளணும். குவாலிட்டி குறைவு சொன்னா என்ன செய்யணும்? குவாலிட்டி ஆயிக்கொள்ளணும். அதுக்கு என்ன செய்வோம்டா, ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணுவோம், ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம். தரது உறுதி எடுக்கிறதுக்கு ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம். இந்த டெஸ்டிங்கும் 3 அடிப்படையில நடக்கும். ஒன்று நான் சொன்ன மாதிரி உள்ளீடுகளை டெஸ்ட் பண்ணியிலும், தர கட்டுப்பாடுல தர நியமனத்துக்கு சொன்ன அதே மாதிரி உள்ளீடுகளை டெஸ்ட் பண்ணியிலும், வெளியீடுகளை டெஸ்ட் பண்ணியிலும், மாதிரிகளை டெஸ்ட் பண்ணி, இப்படி 3 டெஸ்ட் பண்ணி தான் இந்த என்ன செய்யறோம்? உறுதி அளிக்கிறோம் உங்களோட ப்ராடக்ட் ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அப்படி இருந்தா அந்த ப்ராடக்ட ஹை குவாலிட்டின்னு சொல்லி எனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த குவாலிட்டி அற்ற ப்ராடக்ட்னு சொல்லி எங்களுக்கு விலங்கெடுத்து கொடுக்கும். இதுவும் கஸ்டமருடைய திங்கிங் பேட்டர்னை பொறுத்து, கஸ்டமருடைய ஐடியா வச்சுதான் இதுவும் தீர்மானம் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததுதான்
தர கட்டுப்பாட்டு முறை அடுத்த ஒரு முறைத்தான் தர நியமம் இல்லாட்டி தர நியமத்தை எடுத்துக்கொள்வோம். தர நியமம் இல்லாட்டி தர நியமத்தை எடுத்துக்கொள்வோம். இதுவும் எங்களுடைய ஈக்கிற குவாலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொள்றதுக்கான ஒரு முறை. எங்க தர கட்டுப்பாடுன்னா என்ன? ஈக்கிற குவாலிட்டி குறைவாக இருந்தா கூட்டிக் கொள்ளணும், குவாலிட்டியே இல்லாட்டி குவாலிட்டி உருவாக்கி கொள்ளணும், குவாலிட்டி அதே லெவல் இல்லைண்டா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இதுதான் நாங்க தர கட்டுப்பாடு செய்யற விஷயம். அப்ப ஈக்கிற குவாலிட்டியை இல்லாத குவாலிட்டியை உருவாக்கி ஈக்கிற குவாலிட்டியை கூட்டணும் வேண்டாம், அல்லது ஈக்கிற குவாலிட்டி அதே இடத்துக்கு மெயின்டைன் பண்ணணும் வேண்டாம், தர நியமத்தை கட்டாயம் எடுத்துக்கொள்ளும். இல்ல தர நியமம் எடுக்கிறதுக்கு தான் எப்படி முறை சொன்னோம் அதே முறையில மெயின்டைன் பண்ணி தர நியமத்தை செய்யும் எடுத்துக்கொள்ள. ஓகே, அப்ப இதுவும் ஒரு 4வது கட்டுப்பாட்டு முறை தான். அடுத்தது புள்ளி விவர ரீதியான செயல்முறை கட்டுப்பாடு. புள்ளி விவர ரீதியான 5வது கட்டுப்பாடு தான் புள்ளி விவர ரீதியான செயல்முறை கட்டுப்பாடு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். இது என்ன சொன்னா, நாங்க இப்ப எல்லாம் இப்ப இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இப்ப செய்யறதுக்கு பவர் பிஐன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்திருக்குது. பவர் பிஐ சரி, பவர் பிஐன்னு சொன்னா நாங்க எல்லா தகவலையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு பவர் பிஐன்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் உண்டி. பவர் பிஐன்னு நாங்க எல்லா தகவலையும் இன்புட் பண்ணிட்டு ஃபைனல் அவுட்புட் ஒன்று கேட்டா எல்லாத்தையுமே கிராஃப் ரீதியா, அட்டவணை ரீதியா, அதே மாதிரி எல்லா ரீதியாவும் தெளிவாக தகவலை தரும். அப்ப அந்த தகவலை வச்சு நாங்க என்னத்தை செய்யறேன்னு சொன்னா, நாங்க பாஸ்ட்ல பிரசன்ட்ல எல்லா விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தும். கஸ்டமருடைய அடைவு மட்டுமே எவ்வளவு கஸ்டமரோட லெவல் கூடிக்குது, கஸ்டமர் ரேட் போடுவாங்க. நீங்க உற்பத்திக்கு பொதுவா நீங்க ஊபர்ல எல்லாம் ப்ராடக்ட் வாங்கினா ரேட் போடுவீங்க, இந்த உற்பத்தி எவ்வளவு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லி. அப்ப அந்த ரேட் எல்லாம் நீங்க செய்வீங்க, இன்புட் பண்ணுவீங்க. எவ்வளவு கஸ்டமர் இம்ப்ரூவ் ஆன, எவ்வளவு கஸ்டமர் குறைஞ்ச அந்த விஷயம் எல்லாத்தையும் இன்புட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்டினுடைய காஸ்ட் எவ்வளவு ஆரம்பத்துல போயிட்டு இப்ப எவ்வளவு காஸ்ட் போயிட்டு எல்லா விஷயத்தையும் இன்புட் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் பவர் பிஐ இன்புட் பண்ண போறோம். அந்த பவர் பிஐ ஒரு அடைவு மட்டத்தை இப்படி தருவான், கிராஃப் ரீதியாக தருவான். உங்களோட இம்ப்ரூவ் சொன்னா இப்படி போனேன்னு தருவான், உங்களோட இம்ப்ரூவ் இல்லாம குறைஞ்சு கொண்டு போறேன்னு இப்படி தருவான்னு சொல்லி விதவிதமான கிராஃப்ல நீங்க கேட்கிற மாதிரி தருவான். சோ அதை வச்சு எங்களுக்கு ஒரே பார்வை அனலைஸ் பண்ணிக்கொள்ளும், எங்களோட ப்ராடக்ட் நாளுக்கு நாள் தரம் கூடிட்டு போகுதா, இல்லாட்டி வருஷத்துக்கு வருஷம் தரம் கூடிட்டு போகுதா, இல்லாட்டி மாதத்துக்கு மாதம் எங்களோட ப்ராடக்ட் தரம் கூடிட்டு போகுதா, இல்லாட்டி தரம் டிக்ரீஸ் ஆகி கொண்டு போகுதான்னு சொல்லி இந்த விஷயத்தை வச்சு எங்களுக்கு உறுதி பெற்றுக் கொள்ளும். அப்ப இதையும் ஒரு தர ரீதியான கண்ட்ரோல் உண்டு, நுட்ப முறை உண்டுதான். அப்ப அந்த விஷயத்தை பார்த்து எங்களுக்கு குறைவாக இருந்தா இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளதுக்கான நடவடிக்கை எடுக்கிடும், அது குறை கூட சொன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளதுக்கான நடவடிக்கை எடுக்கிடும். அப்ப இது எல்லாமே நாங்க ஐடென்டிஃபை பண்றது இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்றதுக்கான விஷயம் தேவையா இல்லையா, இல்லாட்டி இம்ப்ரூவ் பண்ண விஷயம் தேவைன்னு சரி ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா இந்த நுட்ப முறையை வச்சு நாங்க இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மெத்தட இம்ப்ரூவ் பண்ணி கொள்வோம் எங்களோட தரத்தை. ஓகே, இதுதான் தர கட்டுப்பாடு. அப்ப தரம் என்றா என்னன்னு பேசிக்கிறோம். தரம் என்றா தெளிவா என்ன, தரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும். ஒரு கம்பெனியுடைய தரம் அதிக லெவல் நீக்கிறேன்டா, குறைவான லெவல் நீக்கிறேன்டா, இல்லாட்டி ஏற்ற லெவல் நீக்கிறேன்னு சொன்னா தரத்தை எப்படி மெயின்டைன் பண்ற, தரத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ற, தரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ற, அந்த விஷயத்துக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் செய்யணும்னு சொல்லி தெளிவாக பேசிவிடும். இப்ப சிம்பிளா தரம் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டுக்கும் தரமான ஒரு ப்ராடக்ட்டுக்கும் போட்டி வச்சா எப்பயுமே தரமான ப்ராடக்ட்டுக்கு தான் அதிக அளவு டிமாண்டி. என்ன உங்களுக்கே தெரியும் தானே, நீங்க ஒரு ஷர்ட் எடுத்தா, கலர்ஸ் டவுசர் எடுத்தா, சாதாரண ஒரு டவுசர் 2000 ரூபாய்க்கு தாரானா நீங்க ஒட்டி படிப்பீங்க விலை குறைவுன்னு சொல்லி. மறுதளவு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, எடுக்க மாட்டீங்க. ஒரு 4000 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ராடக்ட் மிச்ச நாளைக்கு பாவிச்சேனும் வேண்டா. இதுல ஒரு 10 கலர்ஸ், இதுல ஒரு 10 டவுசர் வாங்குறதை விட அதுல ஒரே டவுசர்ல இந்த தேவையை முடிக்கணும், நீங்க அதை தான் நாடி போவீங்க, விலை பார்க்க மாட்டீங்க. அப்ப இந்த இடத்துல கஸ்டமரை ஈர்க்கும் இந்த தரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் மெயினா கஸ்டமரை ரிப்பீட் பேச்சஸ் பண்ண வைக்கிறது மெயினான விஷயம். தரத்துல இருக்கிற ஹையான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா மறுவ திருப்பி கொள்வனவு செய்ய வைக்கும். இப்படிப்பட்ட விஷயம் தான் தரம் என்று சொல்லக்கூடிய விஷயம். சிலவங்களுக்கு தரம் தெரியாம, இந்த ப்ராடக்ட தரம் தெரியாம என்ன செய்வாங்கன்னா கஸ்டமர் திருப்பி ப்ராடக்ட வாங்க போவாங்க. 4000 டவுசரை கொடுத்தா சரி 4000 கொடுத்தா வாங்குவோம் மாட்டான்னு சொல்லி 2000 டவுசர் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. பேய்த்துட்டு டவுசர்ல குறைவு தரத்தை பார்த்து அது செட் ஆவா சுட்டி திருப்பியும் எடுக்க வருவாங்க. இப்படி வாரதும் தரம் தான், இப்படி வாரதும் தரத்திலேயே பெனிஃபிட் தான். அதே டவுசர் மறுபடியும் ஆடி வாரதும். ஏன்னா அப்ப டிமாண்ட் கூட போல கஸ்டமர் பேஸ் கூடும்,
கஸ்டமருடைய டிமாண்ட் கூட கூட லாபம் கூடும், லாபம் கூட கூட எங்களோட ரெப்யூட்டேஷன் கூடும், பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகும், வைரல் ஆகும், கஸ்டமர்ஸ் எல்லாம் தேடி வருவாங்க. நிறைய விஷயங்கள் உருவானது விலை குறைச்சல, நல்லா வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் வைரல் ஆனது, நிறைய கடைகள் ஃபேமஸ் ஆனது, நிறைய லெவல்கள் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போனது பிரைஸை வச்சல்ல, குவாலிட்டியை வச்சு. பிரைஸை வச்சு எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல புகையில, பிரைஸை வச்சு எனக்கு ஏமாத்தி விலை குறைவுன்னு சொல்லி கஸ்டமரை கூவி அழைச்சேன், வந்துட்டு திரும்பி வர மாட்டேன். ஆனா என்னோட ப்ராடக்ட் ஹை குவாலிட்டிண்டா என்னோட ப்ராடக்ட் இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் போகாம நிக்காது. அவ்வளவு ஒரு பெஸ்டான விஷயம் தான் தரமிட செல்லக்கூடிய ஒரு டூல். அப்ப அதனால தரமிட செலவு ஒரு டூலை சரியாக பயன்படுத்தினா சர்வதேச வியாபாரத்தை வைத்தே இருக்கு. எக்ஸாம்பிள் எங்களே ISO ஈக்குதுன்னு சொன்ன ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்டர்நேஷனல் லெவல்லையும் எங்களோட ப்ராடக்ட் லீடிங் தான். நாங்க ஸ்ரீலங்கா ஒரு குச்சி கண்ட்ரி ஒண்ணு, ஸ்ரீலங்காவை ஜூம் பண்ணா சண்டை உலக படத்துல விளங்காது. அப்படி இருக்கிற நாங்க அமெரிக்காவோட ஒரு ப்ராடக்டை போட்டு அமெரிக்காவோட ப்ராடக்டையும் லீட் பண்ணிடும் குவாலிட்டியான ப்ராடக்டாக இருந்தா. சின்ன ஒரு இடத்துல உற்பத்தி நடக்குது, சின்ன ஒரு இடத்துல எங்க உற்பத்தி கம்பெனிக்கும், ஆனா உலகம் ஃபுல்லா எங்க உற்பத்தி திரும்பி பார்க்கிற மாதிரி மாறும் இந்த குவாலிட்டி கூடியாக இருந்தா. அப்ப இதெல்லாம் குவாலிட்டியில கிடைக்கிற ஒரு கம்பெனி கிடைக்கிற பெனிஃபிட். அதே மாதிரி குவாலிட்டி ப்ராடக்ட் நுகர்ற கஸ்டமருக்கும் பெனிஃபிட் இருக்குது. அவனுக்கு நோய் வராது, தரமற்ற ப்ராடக்ட் சாப்பாடு இருந்தா நோய் வரும் தானே, விலை குறவு தான். இல்லாம கோல்ட் பேஸ்ல போய் பாருங்க, நிறைய டிசைனா வச்சுப்பாங்க. பெட்டிசன் பேர்ல சலடி வடைன்ற பேர்ல கல்லு ரொட்டி ஒன்று தருவான், விலை குறவு, பாக்குறதுக்கு ஆசையாயிக்கும். ஆனா திண்டா அலர்ஜி அதே மாதிரி வேற நோயெல்லாம் வரும். அத மாதிரி பாதுகாப்பு விஷயம் தரம் இல்லாத பொருளை இல்லை, ஆனா தரமான பொருளை பாதுகாப்பு இருக்குது. நீண்ட நாள் பாவன தரமான பொருளை இருக்குது. அதே மாதிரி தரமான பொருள் ஒரு குட் லுக்கிங் கிடைக்கும். நல்லா குட் லுக்கிங் டவுசர்ஸோ ஷேப்போ எடுத்தாலும் தரமற்ற ஒரு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய லுக்கை விட தரமான ஒரு ப்ராடக்ட் நல்ல ஒரு லுக் கொடுக்கும். நீங்க ஆபீஸ் வியா எடுத்து பாருங்க, ஆபீஸ் வியால தரமற்ற ஒரு ப்ராடக்டை நீங்க ஒரு தடவை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு விடுக்க போல அந்த கலர்ஸ்ல வித்தியாசம் டிஃபரெண்ட் ஒன்று காட்டும். ஆனா தரமான ப்ராடக்ட் 1000 தடவை வாஷ் பண்ணினாலும் அதோட கலர்ஸ்ல டிஃபரெண்ட் காட்டாது. எப்பயுமே குட் லுக்கிங் உண்ட காட்டும். எப்பயும் அது ஸ்டாண்டர்ட், கஸ்டமரோட ஸ்டாண்டர்டை பாதுகாக்கும். இப்படிப்பட்ட விஷயம் அந்த தரத்துல தான் நீங்குது. ஆனா தரமிடு செல்லக்கூடிய விஷயம் ஒரு பிசினஸுக்கும் சக்சஸுக்கும் ஒரு டூல் தான், கஸ்டமர்ஸுக்கும் ஒரு ரகசியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் தான் தரம். இதனாலதான் தரமிடு செல்லக்கூடிய விஷயத்த கம்பெனிகள் மெயின்டைன் பண்றதுக்கு இவ்வளவு வேலைகளை செய்யறாங்க. சரியா? இப்ப தரம்ன்றது இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு ஃபியூச்சருக்கு ஸ்டார்ட் ஆனாலும் பிரைஸை மட்டும் வச்சு கஸ்டமரை லீட் பண்ண வச்சவன தரத்துல கையவே. ஏன்னா எப்பயுமே வெளியே பார்த்து வாங்குறவன் இல்ல. ஸ்ரீலங்கால வெளியே பார்த்து வாங்குறாள் 100க்கு 10, குவாலிட்டியை பார்த்து வாங்குறாள் 100க்கு 90 பெரிய. சரியா? 100க்கு 10க்காக வேண்டி ஏமாந்து உங்களோட பிராண்ட் அழிக்கிறத விட வெளியே பார்க்காம 100க்கு 90 பேருக்காக வேண்டி உங்களோட ப்ராடக்டை ஹை குவாலிட்டியாக மாத்தீங்கன்னு சொன்னா பெரிய லெவல் இன்டர்நேஷனல் லெவல் உங்களோட பிசினஸ் கொண்டு போயிருக்கு. இது தங்கிக்குது. குவாலிட்டியை நீங்க மெயின்டைன் பண்றீங்களா, குவாலிட்டிக்காக எஃபோர்ட் போடுறீங்களா, குவாலிட்டிக்காக வேலை செய்யறீங்களான்ற வச்சதும் தங்கிக்கு. இல்லாட்டி குவாலிட்டி விஷயத்த மேக் பண்ணே இல்லை. கிளியரா? உங்களுக்கு தரமிட செல்லக்கூடிய விஷயம் இதுதான் தரம். தரமிட செல்லக்கூடிய விஷயம் கிளியரா? ஃபுல்லா தரமெண்டா என்ன, தரத்துக்கு கீழான விஷயங்களை பேசுறோம், தரமிட செல்லக்கூடிய விஷயத்தை எப்படி உருவாக்கணும், தரமிட செல்லக்கூடிய விஷயம் இருந்தா என்னென்ன விஷயம் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்கும், தரத்தாளிகளுடைய பெனிஃபிட் என்ன, தரத்தாளிகளுடைய கஸ்டமர்களுடைய பெனிஃபிட் என்ன, எல்லாம் கிளியரா? குயிக்கா போடுங்க. கிளியர்ண்டா? ஓகே. சாலிமா கிளியர், ஜினத் கிளியர், அம்னா கிளியர், சாரினி கிளியர். கிளியர் எல்லாத்துக்கும்? ஓகே. அப்ப நிஸ்மா கிளியர். ஓகே டன். சரியா? அப்ப நாங்க அடுத்த விஷயத்த நாங்க அடுத்த கிளாஸ்ல பேசுவோம். எங்களோட ஃபைனல் பார்ட் ஒன்றை உற்பத்தி முகாமைத்துவம். இன்றைக்கு மிச்சம் டைம் எடுக்கல. ரீசன் என்ன சொன்னா இன்றைக்கு ஈவினிங் போடுற கிளாஸ் இதுக்கு போற நெக்ஸ்ட் வீக்ல நைட்டுக்கு நடக்கிறதால இன்றைக்கும் நைட்டுக்கே போட்டேன். பட் நோம்பு டைம்ல இன்றைக்கு மட்டும், இந்த வீக் மட்டும் தான் நோம்பு, அடுத்த வீக் வந்து நோம்பு இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால அடுத்த வீக் வந்து கூட டைம் எடுத்து எங்களுக்கு பேசிடும். 6:45 இருந்தே ஒரு 6:45 ஸ்டார்ட் ஆகி 8:30 வரைக்கும் எங்களோட தியரி கிளாஸஸ் நடக்கும். அந்த டைம்ல எங்களுக்கு கூட செஷன் வந்து பேசி எனக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிக்கும். 6ஆம் மாசமா உங்களோட பாடம் ஃபுல்லா இன்ஷால்லா முடியும். தியரி ரிவிஷன், யூனிட் வைஸ் பேப்பர் கிளாஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பாடங்கள் போகுது. எக்ஸ்ட்ரா செமினார்ஸும் ஃப்ரீயா அதுக்காக வேண்டிதான் போட்டி. சரியா? அதனால
அந்த விஷயத்தை நீங்க யோசிக்க தேவையில்லை. 6 மாசம் உங்களை ஃபுல் கம்ப்ளீட் ஆகும். சரியான 2 months ஃபுல்லா பேப்பர் கிளாஸ் மட்டும் தான் நடக்க போகுது. நீங்க செய்ய வேண்டிய வேலை அந்தந்த பாடத்தை அந்தந்த டைம்ல ரெக்கார்டிங் மட்டும் பார்த்து ரெடியானு சொன்னா உங்களுக்கு ஈஸியா ஃபைனல்ல பெஸ்டான ரிசல்ட்ஸ் வந்து போகிலும் எடுத்து வச்சு நான் இதோட வைண்ட் அப் பண்றேன். அப்ப கட்டாயம் அடுத்த கிளாஸ்ல நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இது வரைக்கும் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.